போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாலை வகுப்பை தொடங்குகிறோம். திருப்தியா சாப்பிட்டீங்களா? நான் எப்பயும் கேட்குற வழக்கம் அது. திருப்தியா சாப்பிட்டீங்களா? வழக்கம் போல சாப்பிட்றத விட அதிகமா சாப்பிட்டீங்களா? அதுதான் எனக்கு கஷ்டம். சந்தேகம் கேட்கறாங்க சில பேரு. ஒரு 5 நிமிடம் சந்தேகம் சொல்லுவோம். இந்த அம்மையார அங்க பேர் என்னவா, அந்த பாப்பா இவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்போ வந்து கிட்ட கயிறு சாத்தி பார்த்தல்னா என்ன, நீங்க வந்து சொன்னீங்களே காலையில அப்படின்னு கேட்குறாங்க. ஞானசம்பந்தருடைய பதிகம் என்பது பெருமான் அருளி செய்தது. எனதுரை தனதுரையாக கொண்டு அவர் 5வது பாட்டுல ஒரு வரி சொல்றார். பண்டு வேங்கூற்று உதைத்து அடியவர்க்கருளும் காலனாம் எனதுரை தனதுரையாக கொண்டு. உள்ள வந்து சொன்னவன் அவன், நான் வாய் தான் அசைக்கிறேன் அப்படின்ற. இதெல்லாம் உண்மையா இருக்குமான்னு நீங்க கேள்வி கேட்பீங்க. திரைப்பட பாடலாம் என்ன, உள்ள ஒருத்தன் பாடுறான், இவன் வாய் அசைக்கிறான் இல்லையா? எம்ஜிஆர் பாட்டுனா எம்ஜிஆர் பாடினாரு. எம்ஜிஆருடைய தொண்டை அடிப்பட்ட பிறகு பாட முடியுமா? பெருமான் என்ன செய்யறான்னு கேட்டா உள்ளின்று உணர்த்துறான், அவரு பாடுறாரு. அதுல கடைசி 11வது பாட்டுல கடை காப்புன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு முடிவு சொல்லுவார். தொல்வினை தீர்தல் எளிதாமே, அரச ஆழ்வர் ஆணை நமதே, இப்படிலாம் பேசுவார். அதனால ஒரு முடிவு சொல்வதாலே, கடைசியில ஒரு முடிவு சொல்வதாலே கடை காப்பு, ஒரு காப்பு சொல்றார். இந்த பதிகத்தால என்ன பயன் சொல்றார். அதை தான் கயிறு சாத்தி பார்க்கிற வழக்கம் என்று உண்டு. கயிறு எப்படி சாத்தணும் அப்படின்னா, முதல்ல தேவாரம் ஒன்றாக இருந்த 3 தேவாரம், அந்த ஞானசம்பந்த தேவாரம் 3ஆ பிரிச்சுட்டாங்க. அந்த கயிறு சாத்த படிக்கும்போது படிக்கிறது ஒரு பட்டையா நம்ம வந்து ஒரு கயிறு வச்சிருப்பாங்க, பட்டு கயிறு, அடையாள கயிறு வச்சிருப்பாங்க. அதை மேலே எடுத்துட்டு அந்த புஸ்தகத்துல வச்சு, இறைவனை உங்களுக்கு தீட்சை பெற்றிருந்தாலும் மந்திரம், இல்லைன்னா ஒரு பாராயணம், ஏதோ உங்க குலதெய்வம் நினைச்சுக்கிட்டு அது உள்ள முன்ன பின்ன இல்லாம நடுவுல கண்ணை மூடிட்டு சாத்தினீங்கன்னா அது ஒரு பக்கத்துல போய் நிற்கும். அந்த பக்கத்துல இடது பக்கத்துல கடைசி பாட்டு உங்க பாட்டு சொல்யூஷன் சொல்லுவார் அவர். அது மேல நிறைய நடந்திருக்காரு. அந்த அன்னதானம், அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையை போக்குவதற்கு கயிறு சாத்து பார்க்கும்போது பசுவும் கன்றுக்கும் நீங்க வந்து தானம் பண்ணார் பெருமான்னு வருதாங்க. அடியார் பண்ணாரு, அது உகந்தான் பெருமான்னு வருது. எனவே என்ன சொன்னோம் அர்த்தம், அது ஆழ்ந்து பார்க்க 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 உங்களுக்கே தெரிஞ்சிடும். பசுவும் கண்ணுக்கும் நீங்க வந்து ஏதாவது நிவேத்தியான பொருள் தாங்க, உபசரிங்க, தினந்தோறும் அதுக்கு ஏதாவது நீங்க வாயு உரையா கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அதுமாதிரி செஞ்சாங்க. அவங்க செஞ்சு ஒரு வருடத்துக்குள்ளாகவே அவங்களுக்கு வந்து கருத்தரித்து குழந்தை பேர் நடந்தது. அதுதான் ஏகன் அநேகன் பேர் வச்சாங்க. இது கயிறு சாத்தி பார்த்து இடது பக்கத்துல கடைசி வருகின்ற பாட்டு உங்க துன்பங்களை போக்கும் பாட்டு. ஏன்னா பெருமான் திருவருளால் அருளி செய்யப்பட்டது. இது ஞானசம்பந்த தேவாரத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். எனவேதான் அது எல்லாரும் செய்யறாங்க. எனவே நீங்களும் செய்யலாம். நல்ல பெருமான பலமுறை அந்த மந்திரங்களை சொல்லி, நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிட்டு கயிறு சாத்துறீங்கன்னா கடைசி பாட்டு வரும். ஒரு விஷயத்துக்கு ஒரு முறை தான் கயிறு சாத்தணும். இது சரியில்லைன்னு அடுத்தது, அது சரியில்லைன்னு அடுத்தது, அப்படியே மாத்திட்டே போகக்கூடாது. வீட்டில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நம்ம மனசெல்லாம் பயமா இருக்கிறது, ஒரு முறை கயிறு சாத்திடணும். அந்த பாட்டில் என்ன செய்தின்னு பல முறை அந்த பாட்டை படித்தாவே போதுமானது, அந்த உரையை படித்தாலே போதுமானது. இதுவே நீங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதுதான் கயிறு சாத்தி பார்க்கும் முறை. இது பண்டைய வழக்கம், இது நம்ம வழக்கம் இல்லை, பண்டைய காலத்திலிருந்து இருக்கிறது. இதுதான் அவருடைய பதில், அந்த அம்மையாருடைய பதில் இது. அப்புறம் ஏதாவது கேளுங்க. போன வகுப்புல 5 கேள்வி கொடுத்தோம். அந்த கேள்வி படிங்க, பதில் பார்ப்போம்.
அவங்க சொல்ற பிறகு 5வது கரம் எது அப்படின்னு கேள்வி. போன வகுப்பு இல்லாதவங்க மறந்து போனவங்க எழுதிக்கலாம். 5வது கரம் எது? ஐந்து கரத்தில் துதிக்கை என்பதுதான் 5வது கரம். துதிக்கை என்பது 5 கரம். பெருமான் 5 தொழில் ஆற்றுகிறான் இல்லையா? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் உங்களுக்கு. 5 தொழில்ல முத்தொழில் தான் அண்டத்திலே நடைபெறுகிறது, பிண்டத்திலே நடைபெறுகிறது. படைத்தல், காத்தல், ஒடுக்குதல். ஆனால் மீதி இருக்கிற 2 தொழில் உயிரில் நடைபெறுகிறது. உயிரில் தான் இருக்கின்ற அறியாமையை போக்குவதற்கு பெருமான் மறைக்கிறான், பிறகு பெருமான் அருள் செய்கிறான். இது யாருக்கு நடக்குன்னா உயிருக்கு நடக்குது. சில பேர் தீட்சை வாங்குறாங்கள, எதுக்குன்னு கேட்டு பாருங்க. உடம்புக்குன்றாங்க. உடம்புக்கு இல்லை, உயிருக்கு. ஆன்மா பல பிறவியில் எடுத்த ஆன்மா அடுத்த பிறவி எடுக்கும். எடுக்கின்ற போது அந்த ஆன்மாவோட ஞானம்தான் பெற்று உள்ளே செல்லும். அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த பிறவிலே இருக்கின்ற ஆன்மா உடலை விட்டு நீங்குகின்ற பிறகு பெருமான் கருணையினாலே சொர்க்கமும் போகாமல் நரகமும் போகாமல் இருக்கின்ற ஆன்மாவுக்கு பெருமான் 3 வகை மாற்றத்தை தருகிறான். நமக்கு 3 மாற்றம் உண்டு அடுத்த பிறவில. ஒன்று இடம் மாற்றம். ரொம்ப முக்கியமான செய்தி அது. நம்ம சிதம்பரம் சாமிகளும் அங்க இருந்த அம்மையா அவரு திருவாவடுதுறையில் இருந்த தேசிகரும் உரை எழுதுறாங்க சித்தியாருக்கு. 3 மாற்றம் உண்டு. 3 மாற்றம் உண்டு. ஒன்று இடமாற்றம். திருப்பி எங்க பிறப்போம்? இதே பள்ளிக்கரணையா, இதே மல்லிகேஸ்வரருடைய சன்னதிக்கு அருகிலேவா? எங்க பிறப்போம்? யாரு கண்டா? சோமாலியா நாட்டில் போட்டா என்ன ஆகும்? உக்ரைன்ல போட்டா என்ன ஆகும்? சோமாலியா நாட்டில் தாத்தா பேரனை அடிச்சு கொன்னு சதையை பிடிச்சி சாப்பிட்றாரு. அவ்வளவு வருமா அங்க? எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அது மாதிரி ஞானம் இல்லாத நாட்டிலே போய் நான் மாட்டிக்கொண்டால் என்ன ஆகும்? நீங்களாம் சீக்கிரமா ஏதோ ஒரு புண்ணியத்தின் அடிப்படையில ஒரு கூட்டத்தில் சேர்ந்துட்டீங்க. இதெல்லாம் தெரியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? தெரியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க? என் கூட பிறந்த தம்பி இதுக்கு சம்மந்தமே இல்லைன்றான். இது சொந்த தம்பிங்க, அடுத்த ஆளு. எதுக்கு நீங்க சிரமப்பட்டு ஊர் ஊரா பேசுற? ஷேர் மார்க்கெட்டு வா, இப்படி போட்டு அப்படி அடிச்சா லட்சக்கணக்கில் கொட்டுன்றான். இப்படி போட்டு அப்படி அடிக்கணுமா? எங்க வீட்டில் வந்து தங்கு, நான் 2 மாசம் ட்ரேடிங் தரேன், எங்கேயோ போயிடலான்றான். எங்க போறது? ஒரே வீட்டில் தான் எத்தனை பேர் இந்த வாசனை இல்லாமல் இருக்கிறார்கள் நினைத்து பாருங்க. கோயில் வாசல்லே குடியிருப்பார்கள், அந்த கோயிலை பற்றியே தெரியாது, தேவாரம் தெரியாது, திருவாசகம் தெரியாது. தினந்தோறும் காலையில் அந்த ஒளிப்பெருக்கில ஒரு ஓதுவார் பாடிக்கொண்டிருப்பார். எத்தனை ஓதுவார் வீட்டு குடும்பங்கள் அதை தவிர்த்து விட்டு சென்னையில இருக்கிறது சொல்லி பாருங்க. இடம் மாற்றம் ரொம்ப முக்கியமானது. பெருமான்கிட்ட நல்ல இடத்திலே நாம் பிறக்க வைக்கணும். நம்ம பெருமான் நம்மள அடுத்த பிறவில இடமாற்றம்னா ஊர் மட்டும் இல்லை, நல்ல அம்மாவினுடைய கருப்பை. நல்ல அம்மாட்ட பிறக்கணும்ல, நல்ல குடும்பத்துல பிறக்கணும்ல. சில பேர் சொல்றாங்க நான்லாம் சைவமா மாறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான்றாங்க. ஏன்னா அசைவமா வந்திருக்கிறார். எனக்கெல்லாம் அந்த கஷ்டம் இல்லை, பரம்பரையா நாங்க செய்வோம். நல்ல குடும்பத்துல பிறக்க வைத்ததால இதெல்லாம் ஒரு எளிமையான விஷயங்களுக்கு. திருவாசகெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணது கிடையாது, கேட்டு கேட்டு தானா வந்ததுதான். அதான் இடமாற்றம். 2வது ஒன்று இருக்கிறது, ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இடமாற்றம் ஒன்று சொல்லட்டுமா? 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா அறிவு மாற்றம்.
என்ன மாற்றம்? இந்த பிறவியிலிருந்து அடுத்த பிறவிக்கு போகின்ற போது ஓரளவு முடிய அளவாவது அறிவு விளங்கி இருக்கும். அதான் நம்மளுக்கு பிளஸ். இப்ப கேட்கறதெல்லாம் என்ன செய்யணும்னா அனுபவமா சேர்ந்து இருக்கும். இந்த அனுபவம்லாம் அடுத்த பிறகு உயிரில கலந்து வந்து நிற்கும். அதான் 3 வயசுல குழந்தை ஞானம் பெறுவது, 3 வயசுல சாத்திரம் பயில்வது எல்லாம் நடக்காது. நாமெல்லாம் போன பிறவில செய்த புண்ணியத்தின் அடிப்படையிலே தான் ஏதோ நல்ல பாதையில வந்திருக்கோம் இல்லைங்களா? அப்ப இது அறிவு மாற்றம். இது மேலும் மேலும் அறிவை புகட்ட வேண்டும் என்றுதான் பெருமானுடைய நிலை. நல்ல இடத்துல நம்மளை கொண்டாந்து சேர்ந்திருக்கிறான். இது வாசனையே இல்லாத குடும்பத்திலே இருந்து வந்தவர்கள் இதோட சேர்ந்திருக்கிறார்கள். மிகுந்த பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பையன் எங்க டீச்சர்கிட்ட, எங்க வீட்டுக்கார அம்மாவிட்ட 6வது படித்தான். அவன் சும்மா தான் சுத்திட்டு இருப்பான். டேய் நல்லா பாடுறடா, நீ கோயிலுக்கு வாடான்னாங்க. அவன் மறுநாள் டீச்சர் சொல்றாங்களே அப்படின்னு கோயிலுக்கு வந்தான். ஓதுவார்கிட்ட பாடியா ஓதுவாரெல்லாம் பார்த்தேன். என்ன அவனுக்கு நல்லா சாரீரம் இருக்குங்க சாமி, நீ சொல்லி கொடுங்க அப்படின்னாரு. எங்க பக்கத்து வீட்டுக்காரு ஓதுவாரை சொல்லி கொடுத்தாரு. அவர் கூடவே வேலை செஞ்சான். இங்கே ஒன்றும் செய்ய வேணாம்பா, அந்த ஓதுவாருக்கு பணிவிடை செய்யணும் எங்கள் வீட்டில். அவன் டீ வாங்கி கொடுக்கறது, அவன் வீட்டுக்காரம்மா இல்லாத இடத்துல போய் அந்த கடையிலேருந்து ராம்பவன்லேருந்து ஏதாவது டிஃபன் வாங்கி கொடுக்கறது, அவருக்கு தேவையான கூடவே இருந்துட்டான். அவன் வீடு ரொம்ப குடிசை வீடு. இவர் குளிச்சுட்டு பூசை பண்ணுறதை பார்த்தான். விபூதி 16 அவனும் 16 விபூதி பூசலாம் அந்த பைப்பில் தலையை காட்டிட்டு. அவன் கேட்டான், உத்திராட்சம் பழசு இருந்தா கொடுங்கன்னு கேட்டான். ஏண்டான நானும் உத்திராட்சம் போட்டுக்கிறான். போட்டுக்கிட்டான். இவர் இந்த ஓதுவாரெல்லாம் ஒரு மாதிரியா வேட்டி கட்டுவான் பார்த்தீங்களா, அது மாதிரி அவன் கட்ட ஆரம்பிச்சிட்டான். அசல் ஓதுவார் மாதிரியா இருக்கடா, ஒரு பாட்டு கத்துட்டான். ஊன்ட்டான். வீட்டுக்கு போறதே இல்லாம இவரு கூடவே கிடந்தான் கோயில்லையே. அவன் பிள்ளையாவே வளர்ந்தான். சிறந்த ஓதுவாரா மாறிட்டான். இன்னைக்கு நம்பர் 1 ஓதுவார். நான் பேரை சொல்லலை, ஏன்னா நீங்க போய் கேட்பீங்க அப்படியே வந்தீங்க எனக்கு இதுமாதிரி ஐயா சொன்னாரு அப்படின்னுவாரு. அப்புறம் அவரு தேவாரத்துல ஒரு பாட்டு விடுவார் நம்மள. பெரிய ஓதுவார், நம்பர் 1 ஓதுவார். இங்கெல்லாம் நெய்வேலியில் இங்கெல்லாம் வந்து நிறைய பாடி இருக்கிறார். அந்த பூர்வீகம் அந்த பக்கத்துல. பாருங்க எப்படி வந்தது. வாசனே இல்லாத குடும்பத்திலே இருந்து தேவாரத்தை சிறப்பா பாடுகின்ற ஒரு ஆற்றலை ஒரு மாணவன் பெறுகின்ற வாய்ப்பினை பெருமான் தந்தான் இல்லைங்களா? அறிவு மாற்றம் பழைய ஜென்மத்தில் இருந்திருக்கு இல்லைங்க? வினையின் அடிப்படையில் அங்க பிறந்துட்டான். சரியான ரூட்டு கிடைச்சோன்னா பிக்கப் ஆயிடுச்சு. 2 ஆச்சுங்களா? 3வது முக்கியமானது நாங்க 3வது மாற்றம் இருக்கு. இப்ப என்ன இடமாற்ற சொன்ன, அறிவு மாற்றம் சொன்ன. 3வது உடல் மாற்றம். அடுத்த பிறவியில் மனித பிறவியா கிடைக்கும். நினைச்சு பாருங்க, நமக்குலாம் கிடைக்குமான்னு யோசனை பண்ணி பாருங்க. கிடைக்கும். ஆனா கிடைக்குமா, பெண்ணா கிடைக்குமா, கூன்குருடு இல்லாத கிடைக்குமா, தெரியாது இல்லைங்களா? எங்க தெரியும் நமக்கு? என்ன தெரியும் நமக்கு? ஏதாவது ஒரு இடத்துல உடல் மாற்றம் உண்டு. புண்ணியத்தின் அடிப்படையிலே நடைபெறும். சிலந்தி மாறுதில்ல, நண்டு மாறுதில்ல, பாருங்க யானை மாறுதில்ல இல்லைங்களா? எறும்பு பூசித்த தலம் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கு பாருங்க. எல்லாம் வினையின் அடிப்படையிலே இது மாதிரி விலங்காக பிறந்தாலும் பழைய வாசனை காரணமாக முன் பிறவியில் கேட்ட கேள்வி ஞானத்தின் காரணமாக அடுத்த பிறவியில் பெருமானை தொழுகிறது. பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உம்மை மறவாமை வேண்டும். அதாங்க எவ்வளவு ஒரு உயர்ந்த சிறப்பான விஷயம் பாருங்க. எவ்வளவு சிறப்பான விஷயம் பாருங்க. இவையெல்லாம் நீங்க அன்பர்களெல்லாம் நன்கு உணரணும். 3 மாற்றம் உண்டு. 3 நல்ல விதமா நடக்கணும்னு பெருமாண்ட பிரார்த்தனை செய்யணும். உடல் மாற்றம், இடமாற்றம், அறிவு மாற்றம். இப்ப இந்த வகுப்பு நேற்று நடந்த திருவாசக முற்றோதல் தொடர்ந்து நீங்க கேட்கின்ற இடமெல்லாம் அறிவு மாற்றத்துக்கு துணை செய்யும். அடுத்த பிறகு எளிமையா உங்களுக்கு நல்ல இடமாக போய் நல்ல இடமா சேர்ந்து
பெருமானோடு நெருக்கமா இருக்கின்ற வாய்ப்பினை நீங்கள் பெற்று விடுவீர்கள். நம்ம தெருவிலே ஒரு பெரிய மகான் வாழ்ந்தானா நம்ம எவ்வளவு வசதி பாருங்க, நினைச்சு பாருங்க. சாதாரணமா நடக்குமா அதெல்லாம்? சில பேர் தேடி ஓடியில போறாங்க, தேடாம வீட்டு வாசல்லே வந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. இவையெல்லாம் 3 மாற்றங்கள் உண்டு. இவைதான் அவங்களுடைய கேள்விக்கு என்ன பதில்னா, உயிர்கள் அடுத்த பிறவியில் 3 மாற்றம் அடையும். அதுதான் இது. உயிர்ல என்னான்னு கேட்டா 2. 1 திரோதான சக்தியா இருக்கின்ற மறைப்பு ஆற்றல், இன்னொன்று அருள் ஆற்றல். பெருமான் திருவருளை புரிவான். அதான் முதல் கேள்வி. 2வது கேள்வி படிங்க. முருகப்பெருமான் உணர்த்திய நெறியாது. யாரு என்னதுங்க? வியாபகம். சந்தோஷம், ஆசீர்வாதம். இது வியாபகம். எல்லா இடத்திலும் பெருமான் இருக்கிறான் என்பதை முருகப்பெருமான் வழியாக பெருமான் சொன்னான். மயில சுத்துறான் இல்ல, எல்லா இடங்களையும் போய் சுத்து கொண்டு போய் என்னத்தை பார்த்தான்? சில பேர் கோயிலுக்கு போவாங்க, ராமேஸ்வரம்லாம். என்னையா பார்த்தோன்னா, அந்த மூலையில ஒரு இட்லி கடையில சூடா கொடுத்தாங்க பாருங்க, ஏ கிளாஸ்ன்றான். இதுக்காக அவன் செலவு பண்ணிட்டு போறான். எனவேதான் அந்த வியாபகம், எல்லா இடத்திலும் பெருமான் இருக்கிறான் என்பதை உலகத்தை சுற்றி வருகின்ற போது எல்லா இடத்திலும் பெருமானையும் பெருமாட்டியும் தரிசித்தார். அது வியாபக நெறி. சந்தோஷம், ஆசீர்வாதம். அடுத்ததுங்க, தக்கனுடைய மனைவியின் பெயர் என்ன? சந்தோஷம். நீங்களாம் பெண்கள்லாம் இதை நினைவுல வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். வேதவள்ளி என்ன செஞ்ச? அந்த அம்மா தவறு செய்கின்ற போது நெறிப்படுத்தினான் இல்லைங்களா? எனவே வீட்டில் தவறு நடக்கும்போது அறம் நெறி வழிபட்டு, அறத்தின் வழிபட்டு நேர்படுத்தணும். அதான் வேதவள்ளி. வேதம்னா அறம்னு அர்த்தம். 3வது 4 பொந்தியில் என்றால் ஆழ் மனம். பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உள் மனம், அதான் கீழ்கணக்கு. ஆழ் மனத்துல என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும். ஆழ் மனத்துல என்ன இருக்குன்னா பாக்குறான். 1 கோடி ரூபாய் கொண்டு போய் உண்டியில போடுறான். ஒருத்தன் வண்டி ஓட்டிட்டு வந்து அது மிச்சம் பிடிச்சி 10 ரூபாய் கொண்டு போய் உண்டியில போடுறான். எது கனமாக இருக்கும்? பெருமானுடைய கணக்குல உழைச்சி அறநெறியோடு வந்த 10 ரூபாயில தான் பெருமான் நிற்பான். எவ்வளவு சிரமப்பட்டு இந்த ஆன்மா வருது பாரு ஆன்மா. இந்த 1 கோடி ரூபாய் என்னன்னா 10 கோடியில் அடிச்சுட்டான், 1 கோடி கொண்டு லஞ்சமாக கொடுக்குறான்னு நினைப்பான். இதெல்லாம் ஆழ்மனது. ஆழ்மனதிலே என்ன இருக்கிறது? சாமிகிட்டே சில பேர் பேரம் பேசுறாங்க. 2 கோடி ரூபாய் பெருமானுள்ள இந்த பிளாட்டை எனக்கு 1 கோடியில முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். இவனுக்கு 1 கோடி லாபம். இவன் உடைக்கிற தேங்காய் என்ன? 108. மிஞ்சி மிஞ்சி போனா 50 ரூபா இருக்கும் ஒரு தேங்காய். எப்படி பாருங்க, எப்படி டீல் பேசலாம் பாருங்க. இது என்ன அர்த்தம்? அதெல்லாம் டீல்லாம் பேச வேணும். பெருமான்கிட்ட போய் நீ ஒன்றும், நாமெல்லாம் அடியார் பெருமக்கள்லாம் ஒன்றும் கேட்கணும். என் மனசுல இருக்கிறது தெரியாதா? என் மனசுல இப்ப நான் தினந்தோறும் பூஜை பண்றேன், என் மனசுல இருக்கிறது பெருமானுக்கு தெரியாதா? எது எனக்கு தகுமோ அது தான். என் நிலைமைக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறியோ, எந்த பாதை சரின்னு நினைக்கிறியோ அதை எனக்கு வழி நடத்து. அவ்வளவுதான் இல்லைங்களா? நினைச்செல்லாம் தந்தா என்ன ஆகும் நம்ம கதி? நாம எல்லாருன்னெல்லாம் கேட்போம். தயானந்த சரஸ்வதி கதை சொன்னார். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான செய்தி தான். நான் கேட்டதெல்லாம், நான் நினைச்சதெல்லாம் நடக்க வேணும்னு காமதேவனத்தை கேட்டான். நினைச்சதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அது கொடுத்துருச்சு. 7 அடுக்கு மாளிகை வேணும்னா கிடைச்சிருச்சு. 7 விதமான அந்த காற்றுகள் வீச வேண்டும்னா வந்துடுச்சு. 7 விதமான சுவைகளுடைய உணவு வர வேண்டும்னா, 7வது மாடியில் உட்காந்து நான் சாப்பிடும் போது பரிமாறுது 7 விதமான பெண்கள் வரணும்னா எல்லாம் கிடைச்சிடுச்சு. இந்த நேரத்துல ஒரு சிங்கம் வந்து அடிச்சு போட்டா என் கதி என்னன்னு நினைச்சான். அடிச்சு போட்டுடுச்சு.
அன்பர்களே, நீங்க நல்லது நினைக்கும் போது கூடவே கெட்டதும் நினைவுக்கு வரும். நினைச்சு பாருங்களா. வைத்தியர் இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க, குரங்க நினைக்காம இந்த மாத்திரையை 5 வேளை சாப்பிட்டீங்கன்னா உன் நோய் தீர்ந்துடணும். எடுக்கும் போதெல்லாம் யார் நினைவு வரும்? ஒரு நாளைக்கு மாத்திரை எடுக்க என்ன நினைவு வரும்? குரங்க நினைக்காம இவனால மாத்திரை சாப்பிட முடியுமா? இவன் நோய் தீருமா? தீராது. தீராத நோய்க்கு வைத்தியம் அது. எதை நினைக்க கூடாதுன்னு சொல்றோமோ அதுதான் நினைவுக்கு வரும். எல்லாம் நினைங்க, பெருமாளை நினைங்க, அதான் நினைவுக்கு வரட்டுமா இல்லைங்களா? எவ்வளோ பதிகங்கள்லாம் பெருமாளை நோக்கி, நன்றுடையானை தீயது இலானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகமுடையானை சென்று அடையா திருவுடையானை கூற என் உள்ளம் குளிரும். கோபம் வந்தா இதை பாட்டை மனசுல ஓட்டி பாருங்க. ஒருத்தர் கேட்டார், கோபம் வருங்கன்னா பாட்டெலாம் மறந்து போகுது சார்ன்றார். அவ்வளோ கோபம் வருது. சில பேர் சொல்லுவான் பாருங்க, எனக்கு கோபம் வந்துச்சு, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். தெரியுது இல்லை, நீ மனுஷனா இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியுது இல்லை, அப்படியே கோபப்படுற. எனவே அந்த ஆழ் மனது மிக மிக அவசியமானது. சரிதாங்களா? 5 கேள்வி முடிஞ்சிருச்சு. என்னம்மா சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்களா? எழுதுனத படிங்க, உட்காந்தே படிங்கம்மா. பின்னாடி படிங்கம்மா. சபாஷ், ஆசீர்வாதம். 2 சபாஷ், நல்லா எழுதிருக்குமா, ஆசீர்வாதம். ஆமா, முடிவுரை எழுதிட்டீங்க. அவன் தொடக்க வரை நீங்க முடிவுரை, அவன் கடைசியில் இருக்கிறாங்க, நீங்க முன்னாடி இருக்கீங்க. பரவாயில்ல, சந்தோஷம். ஏன் நம்ம ஆட்கள்லாம் வாயை திறக்க மாட்டேன்றாங்க? அடுத்த வகுப்புல பாத்துக்கலான்றீங்களா? அவங்க முந்திக்கிறாங்க. சரி, இப்ப பார்ப்போம். இப்ப பாட்டை பார்ப்போம். ஓரளவு தூக்கம் கலைஞ்சிருக்கான். இப்ப பார்ப்போம். ஏன்னா மத்தியான நேரம் சிரமமானதுதான். இதெல்லாம் அதே பாட்டு தான். இப்ப அந்த பாட்டுல கடைசி 9வது பாட்டு. என்னங்க? அவனன்றி ஊர் புகுமாறு அறியேனே. மூவராய், இது நம்ம மனசுல வச்சுக்கணும். 2 செட்டு இருக்கிறது. நம்ம மொத்தம் உலகங்கள், இந்த பூலோகத்தை 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப பெரிய பந்து ஒண்ணு இருக்கு, மேல ஒரு லைட்டு போடுறோம். மேல் பகுதி வெளிச்சமா இருக்கும், கீழ்ப்பகுதி இருட்டா இருக்கும், நடுப்பகுதி கலந்து இருக்கும். இவ்வளவுதாங்க. இந்த உலகமும் மேல் பகுதி அருள் உடையதாய் இருக்கும். அது ஜீவன் புத்தர்கள் ஞானிகள் வாழ்கின்ற உலகமாய் இருக்கும். கீழ்ப்பகுதி நம்மை போன்ற அஞ்ஞானிகள் வாழ்கின்ற இடமாய் இருக்கும். நடுப்பகுதி 2ம் கலந்து இருக்கின்றவர்கள் வாழ்கின்ற இடமாய் இருக்கும். இவ்வளவுதான். மேல் பகுதிக்கு பேரு சுத்த மாயேன்னு பேர், நடுமாயைக்கு அசுத்த மாயன்னு பேர், கீழே இருக்கிற கருப்புக்கு பிரகிருதி மாயன்னு பேர். இந்த பிரகிருதி மாயை தான் எல்லாம் நடக்கும். உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும் மாற்றும், நல்லதை கெட்டதென்றும் கெட்டதை நல்லன்னு மாற்றும். எல்லாம் தலைகீழ மாற்ற உடையதான் நம்முடைய பிரகிருதி மாயை. 3 நிலைகளில், மேலே இருக்கின்ற நிலைகளில் வெளிச்சம் போட்டு இருக்கின்ற மேல் பகுதியில் சுத்தமாயில் பெருமானே மூவராய் இருக்கிறான். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. 63 25 மூர்த்தங்களில் ஒரு மூர்த்தம் ஒரு கால் இருக்கும், மேல உட்காந்து 3 பேர் இருப்பாங்க அப்படின்னு ஒரு மூர்த்தம் இருக்கு. ஏகபாத மூர்த்தின்னு பேரு. ஒரு கால் தான் கீழே இருக்கான், இப்படி கையை வச்சிருப்பாரு. இதுல 3 பேர் இருப்பாங்க. எல்லாம் சில ஊர்ல வரைஞ்சிருப்பாங்க. அது
நம்மள்ட்ட அன்பராக இருந்த ஒருத்தர் ஒரு கோயிலே கட்டிட்டார். அது திரிபாதம், ஏகபாத மூர்த்தி, திரிபாத மூர்த்தி என்றெல்லாம் அதற்கு பெயர். அதுக்கு அதுதான் சுத்தமாயில் இருப்பது. அவனே மூவராக இருக்கிறான். யாருக்கு செய்வான்? ஜீவன் முத்தருக்கு, அருளாளருக்கு அவனே எல்லா காரியத்தையும் செய்வான். பாமன் சாமிகளுக்கு நேரம் வந்தானா இல்லையா? அவனே தான் வருவான். காலை சரிப்படுத்தினானா இல்லையா? காத்துட்டானா இல்லைங்களா? முதல்ல துன்பத்தை வழங்கினா, அப்புறம் காத்தான், அப்புறம் காப்பாற்றிட்டான், எல்லாம் பழையபடியே அவரை படைச்சிட்டான். எல்லாம் அவனே செய்கிறான். இது சுத்தமாயில் இருக்கின்ற நிலை. அது நமக்கு பொருந்தாது. நமக்கெல்லாம் அது இறைவன் வரமாட்டான். பிட்டுக்கு மண் சுமந்தான மணிவாசத்துக்காக நமக்கு வந்து வருவானா? பிட்டுக்கு மண் சுமந்த மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது சுமப்பானா? இல்லை, ஒன்றும் கிடையாது. அது அதோட நின்று போச்சு. அடுத்த இருக்கிற 2 அடுக்கு பாருங்க, அதுதான் அசுத்த மாயன் பேரு, பிரகிருதி மாயன் பேரு. அங்க ஒரு 3 பேரை நாமினேட் பண்றான் சிவபெருமான். நல்ல ஜீவன் முத்தரை அழைத்து, இந்த பணி இருக்கிறது, நீ போறியா, எனக்கு சேவை செய்யறியான்னு கேட்கறான். இந்த ஆன்மா விரும்பினால் அந்த பணியை தரான். இல்லைங்களா? பணியை விரும்பணும் அந்த அந்த ஆள். இப்போ பிரம்மன் வரான், நீ என்ன பிரம்மனா போறியா? எஸ் போறான். அவன் பிரம்மனா போயிட்டான். தப்பு செஞ்சா என்ன ஆகும்? அந்த கீழே இருக்கிற 3வரும் தவறு செய்தால் மனிதனாய் பிறப்பார்கள். ரிட்டன் உண்டு. அதான் 100 கோடி பிரம்மர்களும் நொந்தினர், தேவார பாட்டு அப்பர் சாமி. 1000 கோடி நாராயணனும் அங்கனே. அதே மாதிரி போயிட்டான், நொந்திட்டான். நொந்துனா அழிதல்னு பேர். ஏன் 100 கோடி பிரம்மர் போனா? தப்பு செஞ்சா போனா. தான் படைத்த திலோத்தமையை, தான் படைத்த ஒரு உருவசையை, தான் படைத்த ஒரு பெண்ணை தானே விரும்பினான, அது தகுமா? நினைச்சு பாருங்க. என் குழந்தை இல்லையா அது? இல்லைங்களா? யாரெல்லாம் பாடம் கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் ஞான குழந்தை. அந்த குழந்தைலாம் நம்முடைய குழந்தைகள். பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு இருக்கா பாருங்க, எவ்வளோ கேவலம் இருக்கும் பாருங்க. அறம் மீறியதால், சைவ நெறி தடைத்து ஓங்காமல் போனதால் இந்த அவலம் இது. ஒரு நாள் பாடம் கேட்டானா அது தான் குழந்தைன்னு நினைச்சார் அந்த காலத்து ஆசிரியர்கள்லாம். நாங்கள் சொற்பொழிக்கு போகும்போது யாராவது குழந்தைகள் கேட்டதுன்னா இவங்களாம் சகோதரர்கள், என்னுடைய மகள்னு நினைக்கணும். நினைச்சா பெருமான் பார்ப்போம். இல்லைங்களா? இன்னும் கூட்டத்தை கூட்டுவான். இன்னும் அவன் நிறைய பேரை தானா வந்து சேர்க்க வைப்பான். இருக்கா? இப்போ அவன் பிரம்மன் நினைக்கலாமா? சொல்லுங்க. தான் படைச்சதே தான் திருமணம் ஆகணும்னு நினைச்சானா என்ன மனுஷன்? நம்மளோட கேவலமா போயிட்டானா? இறங்கிட்டாரு. அது மாதிரி 100 கோடி பேர் போயிட்டானா பாருங்க. எல்லாம் அன்ஃபிட் ஆயிடுறானுங்க போய். ஏன்னா திறன் இல்லை. அங்க போனா உயர்ந்தபட்சமான அதிகாரம் அவனை தவறு செய்ய வைக்கிறது. நாம தப்பு செய்யறதுலயே, நான் ஒழுக்கமா இருக்கிறதுலயே ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் நல்லா யோகியமா இருக்கிறேன், ஒன்றும் பெரிய இல்லை. எனக்கு ஒரு சிக்கல் வந்து, இல்லைங்களா, எனக்கு ஒரு இக்கட்டு வந்து, அதெல்லாம் யோகியமா இருக்கணும்ல, இல்லைங்களா? அப்பதானே இந்த சோதனையில வென்றவன் அர்த்தம். இப்ப என்ன இருக்கு? இப்ப என்ன இருக்குங்க? நான் சுத்த செய்வோம். நான்லாம் பரம்பரையா செய்வோம். ஒரு கடையில முட்டையை விற்கிறான்னா அந்த கடைக்கே போய் நாங்கள் அரிசி பருப்பே வாங்க மாட்டோம். அப்படி இருந்த ஆட்கள் இப்படி இருக்கிறோம். இப்போ ஒரு இடத்துக்கு போனேன் நான், எல்லாமே தெலுங்கு, எல்லாமே அசைவம் தான். என்ன செய்யறது சொல்லுங்க? கூட வந்தவர் சொன்னாரு, அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஐயா, உங்களுக்குன்னு தனி பாத்திரம் வச்சு செய்யறாங்க, ஒன்றும் கவலைப்பட வேணாம், அது வேற இது வேறன்னு. நானும் எங்க வீட்டில் எங்க பொண்ணு பையன்லாம் ஏத்துக்கலாது. கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து எங்கே சைவ ஹோட்டலில் இருக்கோன்னு போய் கிடைக்கல. அங்கே ஒரு ஒரு கோயிலில் போய் நாங்கள் பஸ்ஸோடு நிற்கிறோம். அந்த கோயிலுக்காரர்கிட்ட என்னான்னு கேட்டார். இதே மாதிரி ஆங்கிலத்தில் எங்கள் பையன் பதில் சொன்னான். நீ வாங்க நம்ம வீட்டுக்குன்னாரு. அவர் சாப்பாடு போட்டாருங்க. ஏதோ அந்த அம்மா பொங்கி அந்த இதெல்லாம் போட்டு எங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டு வந்துட்டோம் நாங்கள். இப்போ நாங்கள் என்ன செய்யறது? இப்போ நான் பெருமான் என்ன நினைப்பான்? கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் என்ன செய்வான்? நெடுங்காலமேயவன். நான் லாட்டியில் தங்கியிருந்தேன் பாருங்க, அதுக்கு 4 கட்டடம் தாண்டி
ஒரு அம்மா இருக்கு, வீட்டுக்குள்ளேயே சைவர்களுக்கு மெஸ் நடத்துது. அது எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. பெருமான் காட்டிட்டான். மறுநாள்லேருந்து 4 நாள் அவங்க வீட்லயே சாப்பிட்டோம். என்ன செய்யறது பாருங்க, கொள்கை உறைவா இருக்கிறத இதுதான் சோதனை. பெருமாள் சோதனை காட்டினா நீ ஒழுங்கா இருக்கியான்னு டெஸ்ட் பண்ணுவான் சார். பிரம்மனுக்கு சோதனை உண்டாக்கினா டெஸ்ட் பண்ணா ஃபெயிலியர் ஆகிட்டா அனுப்பிச்சிட்டான். எனவே தீட்சை வாங்கின அன்பர்கள் முறையா அனுஷ்டானம் செய்யணும். என்ன கொள்கையினாலும் இந்த வேடமேற்று செய்றீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல இருக்கணும். இருந்தால் பெருமான் உங்களுடைய இடரை களைவான். சத்தியம். சரிதாங்களா? அதான் அந்த கேள்விக்குரிய பதில். என்ன அதான் இவர் சொல்றாரு, மூவரால் ஆவதொன்றும் இல்லை. மூவர் யாரு? அசுத்தமாயையில் அந்த ரெண்டும் கலந்து இருட்டா இருக்கிற பாருங்க, பந்தில் சொல்லணும், கீழே இருக்கிற ரெண்டுலயும் இருக்கிற மூவர்கள் ஒன்றும் அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது, மாறி செய்ய முடியாது. படைக்கிறவன் படைக்கிறதான் செய்வான், அவனால காக்க முடியாது. காக்கிறவன் காக்கிறதான் செய்வான், படைக்க முடியாது, மாறி செய்ய முடியாது. மேலே இருக்கிற மூவர்ல சிவபெருமான் அவனே செய்வான். புரியுதுங்களா? மேலே இருக்கிறது ஏகபாத மூர்த்தி, கீழே இருக்கிறது ஆன்மாக்கள் மூவரும். இவர்களுக்கு பிறப்பு இறப்பு உண்டு. அந்த பெருமானுக்கு எதுவும் இல்லை. இப்போ ஒரு கேள்வி கேட்டுடுறான். திருவண்ணாமலையில போய் அடிமுடி தேடினான எந்த மூவர்? எந்த மூவர்? ஏகபாத மூர்த்தியா, தனித்தனியா இருக்கிறவங்களா? தனித்தனியா இருக்கிறவங்க. நம்மை போன ஆள் தானே தடுமாறிட்டான். அன்பர்கள் மனதால தடுமாறக்கூடாது என்பது என்னுடைய விருப்பம், என்னுடைய அபிப்பிராயம். தடுமாற தடுமாற வாழ்க்கையும் தடுமாறி போய்விடும் இல்லையா? என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போக போறோம்? மன நிம்மதி தான் முக்கியம். மன நிம்மதியா வாழ்ந்தா போதாதா? அதை விட பெரும் செல்வம் உண்டா? நினைச்சு பாருங்க. என்னுடைய உறவினர்கள், என்னுடைய தம்பிகள் தங்கை எல்லாமே உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. அதாவது மிகப்பெரிய உயர்ந்த நிலை. நாம அந்த அளவு பொருளாதாரத்தில் அவ்வளவு உயர்ந்த நிலை இல்லை. நான் தான் நிம்மதியா இருக்கிறேன். பொண்ணு அருமையான முறையில மருத்துவம் படிச்சு செட்டில் ஆயிடுச்சு. பையன் நம்ம எங்க வீட்டுல பாருங்க எல்லாரும் டாக்டர் பெறணும்னு நினைச்சேன் நான். பையனும் முனைவர் பட்டம் பெற்றான், அவன் இடத்துல செட்டில் ஆயிட்டான். வந்த மருமகளும் தங்கமானது, ஒரு பிரச்சனையும் இல்லை. கல்யாணம் கொடுத்த மாப்பிள்ளையும் ஒரு பிரச்சனை இல்லை. நமக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறிக்கிட்டாங்க, அவங்க செட்டில் ஆயிடுச்சு. இப்போ நிம்மதியா இருக்கிறோம் இல்லைங்களா? இதை விட என்ன வேணும்? வேற என்ன வேணும் சொல்லுங்க? கோடீஸ்வரனை கூட இது அமைதா? நாமெல்லாம் கோடீஸ்வரர் இருக்கியா? கோடீஸ்வரனை உண்டாக்கின்ற குபேரனை தன் காலடியில் வைத்திருக்கின்ற சிவபெருமானுடைய அடியவர்கள் நாம். என்ன நம்மளுக்கு குறை சொல்லுங்க? மழை பெஞ்சா சாரல் வரும், வாழ்க்கையில சில சில துன்பங்கள் வந்து படும். அதெல்லாம் ஒரு பெரிய குறையா சொல்லுங்க? பெருங்குறை இருக்கிறதா? தூக்கம் வராத அளவுக்கு குறை வருதா? நினைச்சு பாருங்க இல்லைங்களா? நல்ல அன்பர்களோடு சேர்ந்து இருந்தாலேயே நாம 100 ஆண்டு வாழ்வோம் சார். எல்லா இடங்களையும் நான் பார்க்குறேன், அன்பர்களோடு பழகிறேன், எனக்கே ஒரு உற்சாகம் வருகிறது. நான் 4 மணிக்கு வந்து நீங்க 6 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நீங்க எப்படிங்க போறீங்கன்னு எங்க பையன் கேட்குறான். அவன் ஞாயிற்றுக்கிழமைன்னா 12 மணி தான் எழுந்திருப்பான். இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு இந்த சென்னையில படுற பாடு இருக்குங்களே, ஐயோ ஐயோ ஐயோ, 7-6 நாளும் வெட்டி முறிக்கிறதான்னு நினைச்சுக்கிட்டு எல்லாம் குடும்பத்தோட ஊட்ட பூட்டிக்கிட்டு 7,000 ரூபாய்க்கு 8,000 ரூபாய்க்கு சாப்பிடுங்க. என்னையா பண்றீங்க? நான் 7 நாளும் உழைக்கிறேன். நாங்களாம் அங்க இருந்துக்கிட்டு என்ன அனுபவிச்சோம் போய் சொல்லுங்க? என்னைக்கு என்ன வித்தியாசம்? பொங்கல் தீபாவளி தவிர வேற என்ன பலகாரம் கண்டோம்? இப்ப பொண்ணு கேட்டா அப்படியே வாங்கி தராங்க. ஓடுறாரு, இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு ஓடி போய் பொண்ணுக்கு வாங்கி கொடுக்குறாரு. என்ன பாருங்க, ஏதோ நடக்கட்டும், அவங்களாம் கொடுத்து வச்சவங்களா இருக்கட்டும். எங்க வீட்டுல தான் சொல்லுவாங்க, எல்லாம் உயர்ந்த நிலையில போயிட்டே இருக்கிறாங்கன்னாரு. நானும் உயர்ந்த நிலையில் இருக்கிறேன். நல்ல கட்டில் உயரமா போட்டு நல்லா தூங்குறேன். நீ நல்லா தூங்குறாய், கொரட்டை இல்லாம நீ தூங்குகிறாய். இதுதான் பெரிய வாழ்க்கைன்னு. நான்
பேசி பேசியே 42 வருஷம் ஓட்டிட்டீங்க. இந்த கணக்கு சரியா வரும் சார். இந்த வருஷம் 2006 ஆச்சா 42 வாங்க, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 43 வாங்க. கணக்கு மறக்கவே மாட்டாங்க சார். நாம தான் எல்லா கணக்கையும் மறந்து அன்பர் நம்ம நல்லா வாழலாங்க. திருவாசகம் திருமந்திரம்லாம் வள்ளலார் சொன்னார். திருவாசகம் உயிர், திருமந்திரம் வழிகாட்டின்ட்டார். என்ன வேணும் நமக்கு? எனவேதான் ஊர் புகுமாறு அறியேன் என்றால், ஊருனா முத்தி. முத்தினா பெருமானோடு கலந்து இருக்கின்ற நிலை. அது நீயும் நானுமாய் ஏகபோகமா என்னார் இல்லையா தாய்மானவர்? 2 பேரும் கலந்து இன்பமா இருப்பதுயா. கணவன் மனைவி இருவரும் கலந்து மகிழ்ச்சியாக, வார்த்தைகளை கலந்து, மனசால கலந்து, உணவுப் பொருள் சாப்பிடுகின்ற போது கலந்து மகிழ்ச்சியா இருந்தா அது என்ன வாழ்க்கை? எவ்வளவு சிறப்பான வாழ்க்கை இல்லைங்களா? 2 பேருக்கு இதுக்கு பிடிச்சா அதுக்கு பிடிக்காது, அதுக்கு பிடிச்சா இதுக்கு பிடிக்காதுன்னா என்ன வாழ்க்கை அது சொல்லுங்க? ஒண்ணும் இல்லை. அதுல ஏருக்கு மாறா வாழ்ந்தா என்ன குடும்பமா இருக்கும் நினைச்சு பாருங்க. செயல்பாடுல ஏருக்கு மாறா இருக்கும். எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா ஒண்ணு விநாயகரா இருக்கும் சார், ஒண்ணு முருகரா இருக்கும். சில வீட்டுல அம்மா உட்கார்ந்து இருப்பாங்க, இவர் பம்பரமா சுத்துவார். எனக்கு வகுப்புக்கு வர்றதுக்கு நேரமே இல்லை சார். அங்க போறேன், இங்க வரேன், இங்க வரேன், அங்க வரேன். எங்கயா போற? எல்லாம் மளிகை சாமான் வாங்கறதுக்குன்றாரு. அவங்க எங்கயா செய்யறாங்க? அவங்க நல்லா இருக்காங்க சார். உடம்பு தான் அவங்க பூசண மாதிரி இருக்குன்னாரு. வீட்டுக்கு போனா பூசண மாதிரி இல்லை, பூசியே இருக்கு. நம்ம என்ன செய்யறதுங்க? சில வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மா ரவுண்டு கட்டி வேலை செய்யும். வண்டி எடுத்து போவாங்க, அங்க வரும் பையனும். இவரு அப்படியே உட்காந்து பேப்பர் கையோடுமே இருப்பார். இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பார். இது மாதிரி இருந்தா தான் குடும்பம் ஓடும். 2 ரெக்க கட்டி பிறந்தா, 2 வீட்லயே உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? உங்க வீட்டுல எப்படிங்கய்யா? அதேதான், எதேதான். எங்க வீட்டுல நான் சுத்திக்கிட்டே இருப்பேங்க. என் வீட்லயே உட்காந்து அவங்க எல்லா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டேன். அப்பப்போ ஃபோன்லயும் அது மெசேஜ் அடிச்சிடும், இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கணும். இதுதான் நான் பார்க்காம சில இடத்துல போயிடுவான். இது பார்க்கறதான் சார் நம்ம வேலை. எப்போ வரும் ஆர்டர் வரும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இன்க்ரிமெண்ட் ஆகுது. அனுப்பிச்சு 3 மணி நேரம் ஆகுது, இன்னும் ஏன் பார்க்கலன்னு. யாருக்கு தெரியும் அனுப்பிச்சதுன்னு இல்லைங்களா? யாராவது உங்க சொற்பொழிவுக்கு அழைச்சாங்கன்னா உடனே ஃபோன் பண்ணி செட் பண்ணிட்டு கரெக்டாக கிளம்பிடுங்களே நீங்க அப்படின்வாங்க. என்ன செய்யறது இல்லையா? அப்படியே இது மாதிரி கலாய்த்திட்டு போய்கொண்டே இருக்க வேண்டியதான். என்ன பார்த்தீங்களா? இப்படிதான் வாழ்க்கையில ஓட்டிகிட்டே தான் இருக்கணும் நாம. அது ஊர் புகுமாறு என்பது பெருமானோடு கலந்து நிற்றல். ராமலிங்க சாமி கலந்து நின்றார். அப்பர் சாமி, நால்வர் பெருமக்கள் கலந்து நின்றார்கள். பாமன் சாமி கலந்து நின்றார். அருணகிரி கலந்து நின்றார். எப்போ? உடலோடு இருக்கும் காலத்தில். இதை மனசுல வச்சுக்கணும் நீங்க. முத்தினா அங்க செத்து போன பிறகு முத்தி இல்லை. நம்மால் பத்திரை அடிக்கிறோம் பாருங்க. சிவலோக பதவி அடைந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன், அது கொட்ட இடத்துல போடுவோம், வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சிவராஜா பதவி பெருமானோடு கலந்துதான் வகுப்பு. அவன் என்ன நினைச்சுக்கிறான் தெரியுங்களா? பெருமானோடு களத்தெல்லாம் செத்து போடுதான் நினைக்கிறான். நம்ம என்ன செய்யறது? அதான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். ஞானசம்பந்தர் நம்ம ஐயா திருமந்திரம், இக்காயத்தை எண்ணில் கோடி யுகம் வாழலாம். உடம்போடு இருக்கின்ற போது பெருமானோடு நினைவிலே கலப்பதுதான் முத்தி. அதுதான் பேரின்பம். பேரின்பத்தை நீங்க எங்கே அனுபவிக்கலாம் ஐயா. அப்புறம் தான் நேரா போய் பெருமானை பார்க்கற. சரிங்களா? ஏதா ஊர் புகுமாறு அறியேனே. இப்ப அடுத்த பாட்டு பார்ப்போம். இது சாதாரண, மீதெல்லாம் எல்லாம் ஒரே பாட்டு தான்.
இப்போ பாருங்க, 12வது பாட்டு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிடுது. கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும். காதலின் என்பது என்ன என்று கேட்டால் அன்பாக, அன்போடு. கண்ணுதலான் யாரு? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கண்ணுதலான் பெருமானுக்கு நெற்றிக்கண் சிறப்பு. ஆன்மாக்களுக்கு 5 கண் இருக்கு. இடது கண், வலது கண் இருக்கா? 2 தான் தெரியுது. நமக்கும் நெற்றிக்கண் உண்டு. யோகிகளுக்கு அது திறக்கும். 3ஆச்சா? பிடரிக்கண் உண்டு. இந்த பிடரியில முதுகுத்தண்டுக்கு மேலே வருகின்ற இடத்துல பிடரிக்கண் பேர் அது இருக்கும். இப்ப உத்து ஒருத்தன் பிடரியை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த திரும்பி பார்ப்பான். டெஸ்ட் பண்ணி பாருங்க. யாராவது ஒருத்தர் போனா பிடரியை பாருங்களேன், பார்த்தா என்ன செய்யும்? அவன் திரும்புவான், யாரோ தன்னை பார்க்கறாங்கன்னு. ஆண்கள் ஆண்களே பார்க்கட்டும், பெண்கள் பெண்களே பார்க்கட்டும். எங்க ஐயா தான் இப்படி சொன்னாருங்க, திரும்பி பார்ப்பீங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண வந்தான்னா சில பேர் என் முகவரியும் கொடுத்துட்டு வருவான். ஒரு நல்ல மனிதர்கள்லாம் நாட்டில் இருக்கிறாங்க. பார்த்தா அந்த உங்க குழந்தைய பார்த்தாலும் திரும்பி பார்க்கும். அது பிடரிக்கண் பேர் ஆச்சுங்களா. இன்னொன்னு உச்சிக்கண். உச்சிக்கண் திறப்பதுதான் 12 அங்குலம் செல்கின்ற ஆன்மா பெருமானை தரிசனம் செய்யும். உச்சிக்கண். சன்னிதானங்கள்லாம் திருவடி பேர் அடைந்தால் தேங்காயை கொண்டு வந்து உச்சந்தலையில அடித்து அந்த இதை பிளப்பாங்க. இன்னைக்கே நடக்குது. நான் 3 சன்னிதானங்களுடைய திருவடி பேர்ல கலந்துக்கிட்டேன். நான் தான் கிட்ட இருந்தேன். நடக்குது. இதான் காரணம். உச்சிக்கண் திறக்கணும் ஞானிகளுக்குன்னு வழக்கம். அது இப்ப 5 கண்ணு இருக்கிறது. இதுதான் கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும். நெற்றிக்கண்ணையுடைய இறைவன் அன்போடு நிற்கவும். எண்ணிலி தேவர் இறந்தார் என. சிவபெருமான ஒருத்தன் இல்லையா, அவனை நம்ம போலதான் இறந்துட்டான் அப்படின்னு சில பேர் சொல்லுவானுங்க. என பலர் மண்ணுருவார்களும் வானுருவார்களும் அண்ணல் இவன் என்று. விண்ணை அளந்தவன், மண்ணை அளந்தவன், வானில இருந்தவன், விண்ணில இருந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆகி நின்றவன் என்னுடைய அண்ணல், சிறப்புக்குரியவன் சிவன் என்று அறிகிலாரே, அவர்கள் அறியவில்லை. பிற மதத்தார்கள் சிவனும் ஒரு ஆன்மாதான், நம்மை போலவே அவனும் இறப்பார் என்று சொன்னார்கள். அது தவறு. நம்மை போன்றவன் அவன் இல்லை என்று சிலர் அறியவில்லை அப்படின்னு சொல்றார். அடுத்த பாட்டுங்க. மண் அளந்தான் மலரோன் முதல் தேவர்கள். மண் அளந்தான், உலகத்தை அளந்தான். மலரோன் முதல் தேவர்கள். மண் அளந்த சிறந்த தலைமையில் இருக்கின்ற பெருமான விண்ணுக்கு மண்ணுக்கு அளந்தான். மலரோன் பிரம்மணம் முதலிய தேவர்கள் என்னளந்த இன்னம் நினைக்கலார் ஈசனை. அவன் அளந்தான், தான் அதை செஞ்சான் இதை செய்யணும்னான். சில பேர் அவன் விண்ணளந்து நிற்கிறான் சிவபெருமானம் நினைக்கிறான், ஆனா அவனை நினைக்கல. என் அளந்தான், சிந்தனை செய்யவில்லை, எண்ணத்திலே கொண்டு வரவில்லை. சில பேர் போற்றுவாங்க, போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் பாடுவான். நல்ல தினந்தோறும் நின்று கொண்டு இந்த போற்றி பாடல்களை நிறைய மனவிட்டு பாடுவாங்க. எல்லாரும் சத்தமா பாடுவாங்க. சில பேர் கோயிலுக்கு வந்தாவே நமக்கு தெரிஞ்சிடும், வந்துட்டான் போலுக்கு ஆளுன்னு. வந்தா எடுத்தோடனே அப்படி போய் போச்சுட்டு நின்று யாரையும் கவலைப்பட மாட்டான், கண்ணீர்னு பாடுவான். ஒரு பதிகம் போனோன்னா டக்குன்னு சுற்றி சுற்றி பார்ப்பான். அந்த இடத்துல யாரும் இல்லைன்னா இவன் வெளில போயிடுவான். எல்லாரும் பார்ப்பதற்காக சில பேர் பாடுவார். நான் பல இடங்கள பார்த்துருக்கிறேன். மனம் நெகிழ்ந்து பாடுகின்ற போது பெருமான் கேட்கிறான், மற்றவங்க கேட்கலாம் பரவாயில்லை.
பிறர் கேட்க வேண்டும் என்று நீ பாடினால் பெருமான் கேட்க மாட்டான். இது ஏன் அறியல அப்படின்னு கேட்கிறார். பாருங்களேன், என் அளந்து என்ன சிந்தை, சிந்தையில் நின்று இன்னம் நினைக்கலார் யார, ஈசனை. விண் அளந்தான், பெருமான் என்ன செய்யறான், விண்ணை தாண்டி நின்று அளந்தான். தன்னை மேல் அளந்தார் இல்லை, அவனுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான் அளக்கிறதுக்கு. இந்த அண்டத்தையும் இந்த புவனத்தையும் அவன் அளந்துட்டான், அவன் படைச்சான், அளந்துட்டான், கடந்து நிற்கிறான். அதே போல வேற யாராவது உண்டா உலகத்துல கடந்து நிற்கிறவன் உண்டா? இல்லைன்னு. அளந்தார் இல்லை, கண்ணளந்து, கண்ணுனா கலந்துன்னு அர்த்தம், கண்ணால கலப்பது போல கலந்து நின்று எங்கும் கடந்து நின்றானே. அவன் எல்லாத்தையும் கடந்து என்னுடைய பெருமான் இருக்கிறான், கடந்து இருக்கிறான். அது மட்டும் இல்ல, கலந்தும் இருக்கிறான். கலந்து என்பது நம்மோடு கலந்து இருக்கிறான், அதான் உள்னு அர்த்தம். கடந்து என்பது கடந்து இருக்கிறான், அதான் கடவுள் பெரும். எதை கடந்திருக்கிறான்? அண்ட சராசரங்களை கடந்திருக்கிறான். எங்கே கலந்திருக்கிறான்? தாவர சங்கமத்தில் கலந்திருக்கிறான். நம்ம ஆன்மாக்களையும் கலந்திருக்கிறான், அந்த செடி கொடி தாவரத்திலையும் கலந்திருக்கிறான். அது மறக்க கூடாது, ரெண்டும் ஒண்ணுதான். இது தாவரம், இது சங்கமம். தாவரம் என்பது நிலையானது, சங்கமம் என்பது ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிறது, நடந்து போவோம், அந்த இடத்த விட்டு இயங்குவோம், அது ஒரே இடத்துல இருக்கும். அது ரெண்டுத்துக்காக தான் வித்தியாசம். ரெண்டு சங்கமத்திலும், தாவர சங்கமத்தில் பெருமான் கலந்து நிற்கிறான். இப்போ சடப்பொருளிலும் இறைவன் இருக்கிறான், அதை மனசுல வச்சுக்கணும். நம்ம உயிர் பொருளில் மட்டும் இல்லாமல் சடப்பொருளிலும் இருக்கிறான். சடப்பொருளில் இருந்து ஒரு ஆற்றலை வழங்குகிறான். புரியறதுக்கு ஒரு வழி சொல்றேன் பாருங்க, எல்லாம் ரொம்ப முக்கியமான இடம் அது. ஞானசம்பந்தர் தான் முதல்ல சொல்றாரு, அதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. காந்தம் இரும்பு ஒரே உலகம்தான், ஒண்ணுதானே அது. ஆனா இரும்பு இருக்கிறது, அதுக்கு ஆற்றல் வேற. காந்தம் இருக்கிறது, ஆற்றல் வேற. காந்தம் இரும்பு இழுக்குது, ரெண்டும் ஒண்ணுதானே. இழுக்கும் தன்மையை வைத்தது யார்? அது இழுத்தா செல்லுகின்ற ஆற்றலை வைத்தது யார்? உள்ளுக்குள்ள பெருமான் இருந்து அதற்குரிய தன்மைகளை, அதுக்குரிய குணங்களை வைக்கிறான். குணங்கள் இல்லாமல் சடப்பொருள் இயங்காது, அந்த தன்மை பெறாது, குணங்களை பெறாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருக்கு, அந்த குணத்தை அவன் வழங்குறான். அதை தான் இந்த பாட்டில் சொல்ற. அடுத்தது 17வது பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. பெருங்காயம் இருக்கிறது, இந்த கதையை முதல்ல சொல்லிடுறான். பெருங்காயம் இருக்கு, கஸ்தூரின்னு மனம் மிகுந்த பொருள் இருக்கிறது, ரெண்டும் போட்டு பக்கத்துல கொதிக்க வைக்கிறோம். எது வாசனை அதிகமா இருக்கும்? பெருங்காயுடைய வாசனைய கஸ்தூரி மடக்கிடும். கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சிக்கணும். ஒரு அளவு தான் பெருங்காயம் வாசனை வரும், கஸ்தூரி என்ன செய்யும்? அதை அடக்கிட்டு இது மேல போயிடும், எல்லாத்தையும் இழுத்துரும். கஸ்தூரி மிகும். நாம பெருங்காயம் வீட்டில் பயன்படுத்துறதால நமக்கு பெருங்காயம் வாசனை தெரியுது, கஸ்தூரியை நம்ம பயன்படுத்துறது இல்லை. அந்த கஸ்தூரியை கோயில்ல பயன்படுத்துவாங்க, நடராஜ கோயில்ல சிதம்பரத்துல தினந்தோறும் பயன்படுத்துறாங்க, திருவம்பல சக்கரத்துக்கு பூசுறாங்க. கஸ்தூரி மிகும், ரெண்டும் கலந்து போட்டீங்கன்னா கஸ்தூரி மேலே வாங்கிடும், இது கீழே வாங்கிடும், இந்த இது தெரியாது. அதுபோல சிவபெருமான் பெரியவனா தேவர்கள் பெரியவனா ரெண்டும் கலந்தா சிவபெருமான் நிற்பான். கஸ்தூரி என்பது சிவபெருமான், பெருங்காயம் என்பது பிற தேவர்கள். பிற தேவர்கள் யாரு? நவகரங்கள் உட்பட அனைத்து பரிவார தெய்வங்களும் பிற தெய்வங்கள் தான். கண்டுபிடிக்கிறது வழி சொல்றேன். சிவன் கோயில்ல மூலவரா இருப்பாரு சிவலிங்கம், இந்தாண்ட வலது புறத்துல விநாயகர், இது இடது பக்கத்துல.
அந்த சுத்தி வருகின்ற போது பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பகிரகத்துல ஒரு பக்கம் தட்சிணாமூர்த்தி, அதுக்கு நேரு பின்னாடி லிங்கோட்சபர், அதுக்கு பிறகு அந்த துர்க்கை, சில இடத்துல துர்க்கையை வச்சிருப்பாங்க, இது வச்சிருப்பாங்க. திருமாலும் சில இடத்துல வச்சிருக்கிறாங்க, துர்க்கை தான் வச்சிருக்கிறாங்க, அம்மன் தான் வைக்கிறாங்க, வச்சுட்டாங்க. இந்த கோஷ்டத்துல இருக்கிறது எல்லாமே சிவரூபம். இது சக்தி. இந்த விநாயகப் பெருமான் ஞான ரூபம், முருகப்பெருமான் இயங்கும் செயல் ரூபம், சரிதாங்களா? தட்சிணாமூர்த்தி குரு ரூபம், லிங்கோட்சபர் அடிமுடி தேடிய லிங்கோட்சபர் இருக்குல்ல பின்னாடி, அதுதான் அருவம் உருவம் அருவுருவம் அடங்கிய நிலை. ஜோதியா இருக்கா? ஜோதிக்கு நடுவுல பெருமான் தோன்றானா? ரொம்ப டெக்னிக்கான ஆளுங்க. இங்க ஜோதி வந்து அங்க பக்கத்துல வந்து நாதாண்டான்னு சொன்னா நம்மளால நம்ப மாட்டோம். நீ வேற அவன் வேற இல்லையா? கிறித்துவம் முடிச்சோம்ல நம்ம. அதுக்கே என்ன சொன்ன, ஜோதிக்கு நடுவுல நின்னான். மெய் காட்சி, மெய் உணர்வு. பெருமான் மெய் உணர்வாக இருக்கிறான். சக்தி அருள் புரிகின்ற நிலையிலே இந்தாண்ட இருக்கிறான். ஆதி காலத்துல தனியாக உமாதேவியுடைய அந்த அம்மையுடைய இது தனியாக கிடையாது. சிவலிங்கத்திலே தான் ஒடுக்கம். பல இடங்கள பார்க்கலாம், பல கோயிலில் பார்க்கலாம். அம்மையுடைய இது பிற்காலத்தில் தான் அது உண்டாக்கப்பட்டது. இப்ப பாருங்களேன், இப்ப அந்த பாட்டு அப்படியே சொல்றேன் பாருங்க. காயம் இரண்டும், காயனா பெருங்காயம், காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும் ஆயம் கஸ்தூரியது மிகும். கஸ்தூரி வாசனை தான் தூக்கம். அவ்வழி அதுபோல தேசம் கலந்தொரு தேவன் என்று எண்ணினும், உலகத்திலே கலந்து வாழ்கின்ற தேவர்கள் பல பேர் இருக்கிறார்கள், அவர்கள்தான் மேலானவர் என்று நீங்கள் சொன்னாலும் ஈசன் உறவுக்கு எதிர் இல்லை தானே. ஈசன் உறவுக்கு உறவுனா தன்மை, ஈசனுடைய தன்மைக்கு எதிர் யாரும் இல்லை. அவனே படைப்பான், அவனே காப்பான், அவனே ஒடுக்குவான். தேவையெனில் மீண்டும் படைப்பான். மீண்டும் படைக்கின்ற ஆற்றல் பெருமானுக்கு உண்டு, இவர்களுக்கு உண்டா? இல்லைன்ற. பிற தெய்வங்களுக்கு அதான் பரிவார தெய்வங்கள். பரிவாரம்னா கூட வர்றது. பாருங்க, இந்த கவுன்சிலர் பரிவாரத்தோட வராயான்வான். அந்த பரிவாரம் என்ன? ஜால்ரா பெருங்காயம் மாதிரி இல்லைதானா? சிவபெருமானுக்கு ஒத்து ஊதரம் தான் பின்னாடி இருக்கிறோம், எல்லாம் பரிகாரத்தில் வச்சிருப்பாங்க. கர்ப்பகிரகத்திலையும் அது சார்ந்திருப்பதுதான் சிவனுடைய அம்சங்கள், மீதி எல்லாம் பரிவாரங்கள் தான். வேண்டுகோளின் அடிப்படையில சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க பரிவாரத்துல. அது வேண்டுகோளின் அடிப்படையில் எழப்பட்ட விஷயம் அது. இப்ப பாருங்களேன், அடுத்ததுக்கு அர்த்த பாட்டு. அந்த 23வது பாட்டு ஒரு செய்தி இருக்கிறது, அதுக்கு அந்த பாட்டை எடுத்திருக்கிறோம். வல்லவன் பக்கம் 5. வல்லவன் வன்னி இறகிடை வாரணம் நில்லென நிற்பித்த நீதியுள். ஒரு அருமையான செய்தி இருக்கிறது. பெருமான் என்ன செய்கிறான் என்று கேட்டால், ஆயுதம் பெருமானுக்கு உண்டு. நம்ம ஆயுதம்னா என்ன நினைப்போம்? திரிசூலத்தை நினைப்போம் இல்லைங்களா? மான் மழு தாங்கி இருப்பதை நினைப்போம். பெருமானுக்கு உண்மையான ஆயுதம் ஒன்று இருக்கிறது, அதுதான் தீ, அதுதான் நெருப்பு. என்ன ஆயுதம்னு சொல்லிடுறோம் பாருங்க. சிவனுக்கு ஆயுதம் அம்புது, கை அம்புதானே, அக்கினி கை அம்புதானே என்று பின்னால சொல்றாரு. பெருமானுக்கு எது ஆயுதமா வச்சிருக்கிறான், எது நல்லதும் கெட்டதும் செய்து வச்ச தீ தான், நெருப்பு தான். சொல்றோம் பாருங்க, 2 நெருப்ப வச்சிருக்கிறான். இந்த உலகம் அழியாமல் இருப்பதற்கு காரணம் கடல் சமமாக இருப்பது. கடல் கொந்தளித்தால் என்ன ஆகும்? சுனாமி வந்தத கொஞ்சம் தான் வந்து போச்சா? கடல் கொந்தளித்தால் நிலத்தை முழுகிடும்.
நிலத்தை காப்பாற்ற நிலத்திலே இருக்கின்ற தாவர சங்கமங்கள் சிறப்பாக இருக்க பெருமான் கடலிலே ஒரு அக்கினியை வைத்தான். அதுக்கு பேரு வடமுகா அக்கினி. எழுதுங்க, ரொம்ப முக்கியமானது, கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. வடமுகா அக்கினி. இன்னொரு செய்தி சொல்றேன் பாருங்க. கடல்ல பழைய காலத்துல படம் உண்டு, வீட்டுல படம் மாட்டிருப்பாங்க. என்ன படம் கேட்டா, கடல் நடுவிலே ஒரு குதிரை மேலே ஏறி நிற்கும், 2 காலையும் தூக்கிட்டு ரெக்கை கட்டி பறக்கும். பார்த்துருக்கீங்களா? நாங்களாம் பார்த்துருக்குறோம். நெட்டில் தேனா கிடைச்சிருக்கு, இப்போ அதை போட்டிருக்கிறோம். கடல் நடுவிலே ஒரு அக்கினியை வச்சான். அந்த அக்கினி கடலை மீறாமல் கொந்தளிக்காமல் அது சமப்படுத்துகிறது. அதுக்கு பேரு வடமுகா அக்கினி. அந்த அக்கினியை எடுத்துட்டானா கொந்தளிச்சு நிலத்தை முழிக்கிடும். ஜாகிரதா. அங்கி மிகாமை வைத்தான், அவரே சொல்றார். ஒன்னாச்சுங்களா? 2வது, நம்ம உடம்புல சூடு உண்டு. சூடு மிகுந்தால், சூடு குறைந்தால் ஜன்னி, சூடு மிகுந்தால் ஜுரம். தீர்ந்து போச்சு. சமமா இருக்கணும்ல, அதுக்கு வயிற்றுல ஒரு சூட வச்சான். அது சடரா அக்கினி. சடர்னா வயிறு, சடரா அக்கினி. அண்டத்துல ஒரு அக்கினி, பிண்டத்துல ஒரு அக்கினி. 2 அக்கினியும் வைத்ததாலதான் 2 நடக்குது, விஷயம் நடக்குது. இறந்து போன பிறகு பாக்குறோம்ல, ஜில்லுட்டு சார் உடம்பு ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்றோம்ல. அப்ப என்ன அர்த்தம்? அது சடரா அக்கினி போயிடுச்சுன்னு அர்த்தம். சரிதாங்களா? 2 அக்கினியே பெருமான் வைக்க. அதான் இந்த இடத்துல இந்த பாட்டுல சொல்றாரு, வன்னி. இந்த 23வது பாட்டுல வன்னி என்று சொன்னால், வன்னி என்ன? தீன்னு அர்த்தம், நெருப்புன்னு அர்த்தம், அக்கினின்னு அர்த்தம். வன்னி இறகு இடைவாரணம் நில்லன்ன நிற்பித்த நீதியுள். 2 இடத்துல நிக்க வச்சான். ஒண்ணு உடம்புல நிக்க வச்சான், ஒண்ணு கடல் நிக்க வச்சான். இறைவர் தம்முதல் அல்லும் பகலும் அருள்கின்றானே. சிறிது நேரம் கூட ஓய்வெடுக்காமல் அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான், 5 தொழில் செய்து கொண்டிருக்கிறான். தொடர்ந்து பெரிய விஷயம் இல்லையா? ஒரே செயல எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு, எவ்வளவு விழிப்பா இருக்க வேண்டியதா இருக்கு. பெருமான் ஆடிக்கொண்டு இருக்கிறான். நடராஜருக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு பின்னாடி. 5 கூத்து ஆடுகிறான், உமை காண ஆடுகிறான், உமையோடு சேர்ந்து ஆடுகிறான். அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க போறோம். எதற்காக உமையோடு சேர்ந்தா, எதற்காக உமை பார்க்க ஆடினான் என்றெல்லாம் இதுல நிறைய விஷயங்கள்லாம் வருகிறது. அதுதான் அர்த்த பாட்டுங்க. இப்ப பாருங்க, என்னுடைய நிலைமை என்னன்னு திருமூலர் சொல்றார். போற்றிசைத்தும், பெருமான போற்றற புகழ்ந்தும், புனித நடி தேற்று மீன். தேற்றுனா தெளிந்து போற்று மீன். யாரை நான் பிடிக்கலாம்? யாரை நான் பிடிக்கலாம்? யாருடைய திருவடியை பிடிச்சு சாரலாம்? யாருடைய நான் போலாம்? தெளிவு வேணும்ல, தெளிவு வேணும்ல. திருமந்திரம் மேல ஒரு செய்தி சொல்லும் சார், ஆழ்ந்து பார்த்தா ஒரு செய்தி சொல்லும். ஒரு உதாரணம் சொல்லலாம் பாருங்க, புரிந்து கொள்வதற்கு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். எல்லாத்துக்கும் தெரியும், குருநாதருடைய உருவத்தை தரிசிக்கணும், ஒரு தெளிவு வரும்ன்றார். இதான் மேலோட்டமான பொருள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு, அதெல்லாம் பொருள். குருநாத உருவத்தை வீட்டில் வச்சிருந்தா தெளிவு வந்துருமா? அது எங்க மாற்றுறதுன்னே குழப்பம் வந்துடும். என்ன அர்த்தம்னு கேட்டா, என்ன கவனிங்க, ரொம்ப முக்கியமான செய்தி சொல்றேன் உங்களுக்கு. பெருமானிட்ட போய் அருள் கேட்கின்ற குருநாதர் நமக்கு அருள் செய்யறார். ஒரு பிரச்சனையில வந்திருக்கிறோம், மனசு உளைச்சலா இருக்கிறது, பார்க்கணும் இல்லைங்களா? திருமணம் ஆகாத காலத்துல திருவள்ளம், நீ பாத்தீங்களா? அந்த திருவள்ளம் போனா, நான் வேலூர் பக்கத்துல
திருவள்ளுவர் தான் பொன்னியின் செல்வனுடைய தலைமை இடம். இந்த இதில் வருதுல்ல, பொன்னியின் செல்வன் வந்தியத்தேவன் ஒருத்தான், அவன் வாழ்ந்த இடம். வந்தியத்தேவன் ஒரு வீரசைவர். எல்லாம் அன்றெல்லாம் சொன்னாங்க, இந்த கோட்டையும் சாமியும் பார்த்துட்டு வரலான்னு போனால் கதை சாத்திட்டார். ஐயரு பூட்டிட்டு வர்றாரு. சார் நான் ரொம்ப தூரத்தில் வந்திருக்கேன், திறந்து விடுங்கண்டாரு. அப்பப்பெல்லாம் சாமி திறக்க மாட்டாரு, நீ போய் படுத்துட்டு வா, நான் 4 மணி தான் வருவேன். என் கூட வந்தவன் கேட்டா 4 மணி கரெக்டாக வந்திருக்கலான்னு. அதுவும் சாமி கையில் இருக்குன்ட்டார். எப்படி பாருங்க, அதாவது தான் வரமாட்டான்றத எல்லாம் சாமி கையில். சில பேர் வகுப்புல கேட்பீங்க, ஏன் நேற்று வரல? பகவான் கூட்டி வைக்கலையா? பகவானா கூட்டி வைக்கல, கொழுப்பு இல்லையா, ஷாக்கு அது, வேற என்ன இருக்கு? சரின்னு அங்கே பக்கத்தில் சாப்பிடல. நானும் நண்பரும் போய் பக்கத்தில் டீ கடையை தேடணும். டீ கடை இருந்தது. டீ கடையில் ஒரு பிஸ்கட்டையும் அதுவும் சாப்பிட்டு உட்காந்தோம். ஏற்றால பெரிய ஒரு கார் நின்றுது. கோடிக்கணக்கான ரூபாய் போகும் போல. ஒரு சின்ன குடிசை இருந்தது. அவரை கேட்டேன், டீ கடை என்னையா இங்கே இவ்வளோ பெரிய கார் வந்து நிற்குதுன்னா, நம்ம பொள்ளாச்சி மகாலிங்கல்ல அவர் தரிசிக்க வந்திருக்கிறாருன்னாரு. என் கூட வந்தான் சொன்னான், அப்போனா கோயிலுக்கு திறந்துருவான், நாம கூட தரிசனம் பண்ணிடலான்னாரு. எப்போ திறப்பான? அது இல்லையா, இங்கே சாமியார் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, சாக்கு சாமியார்னு பேர், சும்மா தான் இருப்பார், இப்போ நீ போய் பாரியா, இப்போ தான் திறந்துருக்காங்க போயான்னாரு. படல் தான் அவனுக்கு, சின்ன குடிசை, கீழே சாக்கு, மேலே சாக்கு, உடம்புல சாக்கு, படலை கட்டி வச்சுருப்பாங்க. படல் திறந்து இருந்தது. நீ போயா அப்படின்ட்டார். சரி சாமி தான் நான் பார்த்துருவேன் அப்படின்னு உள்ளே போனான். நானும் ஃப்ரெண்டு போய் நின்னான். மகாலிங்கம் நிற்கிறார். பர்ணீதரன் ஒரு பெரிய எழுத்தாளர், கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல்ல பாடல் பெற்ற தலத்தை பற்றி, அந்த கோயிலை பற்றி விளக்கம் எழுதியவர் அவர். அங்கே நின்னார். எனக்கு 2 பேரும் அடையாளம் தெரிஞ்சு போச்சு. வந்து எங்கெல்லாம் ஒன்று பார்க்கல அவர். நான் அவனை கையை கட்டிட்டு போய் எப்படி எப்படின்னா, நான் என்ன அந்த திருவிழா சாமி பார்த்தார். என்ன அண்ணன் இப்படி என்ன அண்ணார், சாமியை பார்க்க வந்தான்னா. அதானே, வேற எதுக்கு வரோம்? பார்த்துட்டு இல்லை அப்படின்ட்டார். அவ்வளோதான், பார்த்துட்டு இல்லை அவ்வளோதான், ஒரே வார்த்தை தான், முடிஞ்சு போச்சுங்க. சரி ஒபே பண்ணுறேன். டக்குன்னு என்னுடைய நண்பர்கள் அடிச்சு திரும்பிட்டான். திரும்பி அந்த பர்ணீதன் கூப்பிட்டாரு, பையா இங்கே வா பையா அப்படின்னாரு. பையன் மாதிரி இருப்போம் பொழுது கூப்பிட்டாரு அவர். ஒரு சாக்கு எடுத்து உருவி கையில் கொடுத்தாரு. சாக்கு, இதை வாங்குறதா வேண்டாம்னா வாங்கிட்டு கொடுக்குறான், வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு வந்துட்டான். நான் டீ கடையில் உட்காந்தான். என்ன போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டான். போயிட்டு வந்தேன், இந்த மாதிரி பார்த்தீங்களா போங்களான்னு அவர் சொல்லிட்டாரு. திருப்பி கூட ஒரு சாக்கு கொடுத்தாருன்னா, பிரி ஒன்று கொடுத்தாருன்னா. டீ கடைக்காரன் கேட்டான், பிரி கொடுத்துட்டாரா? எங்கே காட்டுங்கண்ணா. காட்டுனான். தொட்டு கும்பிட்றான். உனக்கு பெரிய புண்ணியமையா, ஏதோ தெரியாதம்மா அப்பாவி மாதிரி 2 பேரும் வந்தீங்க, வீட்டில் போய் அரிசி பானையில் போய் இதை போட்டு வைங்க, செல்வம் குடிக்கும், உனக்கு என்னென்னலாம் நீ நினைக்கிறியோ அதெல்லாம் நடக்கும். நான் வேலை கிடைக்கலன்னு நினச்சிருந்தேன். வேற என்ன இருக்கு நமக்கு? அவன் சொன்னான், கேட்டதும் கிடைக்கும் கேட்காதும் கிடைக்கும். அவன் எப்படி இருப்பாருங்க? நான் நடந்ததுங்கய்யா, பெருமாள் நம்மளை அப்படியே திருப்பிட்டே இங்கே வந்துட்டாங்க. என் ரூட்டு மாறி இருக்கும். உடனே நான் வீட்டுக்கு போனேன், கிராமத்துக்கு போனேன். அப்போ தான் சொல்லியிருந்தாங்க, இதுமாரி நெய்வேலியிலேருந்து ஆர்டர் வந்திருக்கு, இதுமாரி என்ட்ரி வர சொல்கிறாங்க, அன்றைக்கே அப்பாயின்மெண்ட்டான், நல்லபடியாக சொல்லுன்னார். டக்குன்னு பிடிச்சிக்கிட்டேன். என்ன அது சாக்கு புரி, சின்ன நூல். அதை எடுத்து பத்திரமா பொட்டலம் கட்டி, இல்லையா, பனியனுக்குள்ளே போட்டு, இங்கெல்லாம் போட்டால் ஏதாவது போய்டும், பனியனுக்குள்ளே போட்டு நெஞ்சிலே வச்சுக்கிட்டு போய் என்ட்ரி அட்டன் பண்ணேன். நான் ஒண்டி தான் எம்ஏ பாஸ் பண்ணியிருந்தான். எல்லாம் 60 பேர்கிட்ட வந்தாங்க. என்ன சொற்பொழி என்ன செய்யறேன்னு கேட்டாரு. என்ன செய்யறது? நானா தண்டமா இருக்குன்னு சொல்லாமா, சொற்பொழி ஆற்றுவோம் சார்னார். அப்படியா, ஏதாவது சொல்லுங்க, எந்த இலக்கியம் வேணும்னு கேட்டேன். திம்பு ரொம்ப ஓவரா இருக்கப்போ. அவன் சிலப்பதிகாரம் அடிச்சு எடுத்து விட்டான். நான் அதான் தொழில் நமக்கு. அவன் பார்த்துட்டு தலையாட்டிட்டான். அந்த ஐயர் ஒருத்தர் தலையாட்டிட்டான். டேய் உனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறான், நீ வந்து நாளைக்கு ஜாயின் பண்ணிவிட்டேன்னா. எங்கே தங்குவோண்ணா? தங்கிறதுக்கு இடம் இல்லைங்கண்ணா. எங்கே போகிறதுண்ணா? நாங்கள் உளுந்துப்பட்டதையும் தாண்டி போனோம். அப்படி வேணாம், இங்கே பாய்ஸ் ஹாஸ்டல்னு ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன் போய் படுத்துக்கா, காலையில் சீக்கிரமாக போய் ஹாஸ்பிட்டலுக்கு நில்லு, உடம்பை செக் பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணிவிடு, 200 ரூபா கிடைக்கணுமா. எப்படி இருப்பாருங்க? மறுநாளே ஜாயின் பண்ணிட்டேங்க. எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், நான் ஜாயின் பண்ணிட்டேன்னா. ஏன்டா இப்படி புழுகுற,
அளவு இல்லையாடா, நான் அங்க பேச போனேன் இங்க பேச போனேன் அப்படின்னு புருடா விடுவா. இதுக்கு ஒரு அளவு இல்லையாடா, ஏன்டா இப்படி பண்றேன்னு பைத்தியம் முடிச்சிடா ஒன்னாலும் திட்டுறாரு அவர். இப்ப நான் என்னங்க செய்யறது? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அங்க கொடுத்தாச்சு ஜாயினிங் ரிப்போர்ட்ல, என்கிட்ட எவிடன்ஸ் ஒன்றும் கிடையாது, என்ன செய்யறது? சத்தியமா பண்றேன் நான், உன் சத்தியெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு விட்டார் அவர். எங்க அம்மாட்ட சொல்றேன், எங்க பாப்பாட்ட சொல்றேன், தம்பிக்கிட்ட சொல்றேன், எவனும் நம்ப மாட்டுறாங்க சார். கிடைச்சது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி எனக்கு. சரி நம்ப வேணாயா அப்படின்னு இது சாக்கு எடுத்து கொடுத்த. எங்க அப்பாக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, என்னடா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு போடான்ட்டார். திங்கக்கிழமை நான் கிளம்பி போயிட்டேன். எங்கடா போறாங்க? வேலைக்கு தான். உண்மையா கழிச்சுதான்னா, பொய் வேற இருக்கு உண்மை இருக்கா? நான் போயிட்டேன். திருப்பி எங்க அப்பா வேற ஒரு பஸ்ல வந்துட்டாருங்க. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தாண்டி வந்து ஜாயின் பண்ணது உண்மைதானா, வேலையில செய்யறானா, எப்படி பாருங்க, நம்ப மாட்டாரு அவர் அந்த காலத்து ஆளுங்களாம். இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, அவர் கொடுத்தாருல, அது அந்த குருநாதருடைய பார்த்தேன் நானுங்க. இந்த கண்ணு குத்திட்டு பார்த்து இப்படி பார்த்து இப்படின்னா இருப்பாருங்க, அவ்வளவுதாங்க. இது என்ன என் மனசுல இருக்கு? தெளிவு குருவின் திருமேனி காண்டல். பார்க்கும்போது அவர் பார்க்கல, அவர் உடம்பிலே இருக்கின்ற பெருமான் உள்ளே புகுந்து கண் மூலியமாக ஆற்றலை வழங்கி எனக்கு ஆசீர்வாதம் பண்றான். வள்ளத்துல இருக்கிற அந்த பெருமான், உள்ளே இருக்க நடராஜ பெருமான் இவர் ரூம்ல வந்து தன் உருவத்தை மாத்தி அதை தனதாக்கி கொண்டு எனக்கு அருள் புரிகிறான். அருள் புரிந்த அந்த பாவனை இருக்கு பாருங்க, அது சிவபாவனை. அந்த சிவபாவனையை நினைத்து கொண்டு இருந்தால் தெளிவு கிட்டும். புரியுதுங்களா? குருநாதர்கள் இல்ல, அது உன் புண்ணியத்தின் அடிப்படையில பெருமான் உள்ளே புகுவான், அந்த கருவிகளை தனதாக்குவான். அந்த 50 வயசு உடைய ஒருவனுடைய கையும் காலையும் தனதாக்குவான், உள்ளே புகுந்து செயல்பட வைப்பான். அவர் எடுத்து கொடுத்த எது கொடுத்தாலும் அது பெருமான் கொடுத்தது. சரிதாங்களா? ஒரு மாசம் ஆச்சுங்க, 2 கிடைக்கணும்ல, கேட்டதும் கிடைக்கும் கேட்காத கிடைக்கும்ல. எனக்கு வேலை கிடைச்சவன்னு சொந்தக்காரன் பத்திலாம் பரவிடுச்சு. அப்ப என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவுதாங்க விஷயம். பெரிய உரத்துல ஆமா, வேலூர்ல இருந்து ஒரு அன்பர் வந்து இது மாதிரி எங்க பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி எல்லா செலவும் நானே ஏத்துக்கிறேன், என் அப்பா வேணான்றாங்க, எங்க அம்மா வேணான்றாங்க, நான் வேணும் வேணாமன்றேன். எனக்கு திருமணம் முடிஞ்சு போச்சுங்க, 3ஆம் மாச சம்பளத்தில் திருமணம் ஆயிடுச்சு. என்ன நினைக்கிறீங்க? தெளிவு குருவின் திருமி. அவரு இப்படி என்ன பார்த்தாரு பாருங்க, அந்த கை இப்படி வச்சுக்கிட்டு பார்த்தாரு பாரு, உத்து பார்த்தார், கண்ணாடிகள்லாம் கிடையாது, அப்படி உத்து பார்த்தார், அப்படி போட்டாரு பாருங்க, இன்னும் இருக்கு. எனவே எனக்கு எப்பொழுதெல்லாம் கலக்கம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் தடுமாற்றம் வருகிறதோ, அந்த உருவத்தை நான் நினைச்சுக்குவேன். பொண்ணு ஓ, அது ஜாதகம் பார்த்துட்டு வழக்கறிஞர் இல்ல, எப்ப லா பாயிண்ட் முடிச்சுட்டு அல்ல, ரைட்டா, வேலூர் தான், திருவள்ளம் வேலூர் பக்கத்துல தான். கரெக்ட், சந்தோஷம், மகிழ்ச்சி. என்னை பத்தி எவ்வளவுலாம் ஆராய்ச்சி பண்றீங்க. அருள் தாங்க, உண்மைதாங்கய்யா, சத்தியமாங்க. இல்லைன்னா நம்மளெல்லாம் எங்க வாய்ப்பு கிடைக்கும், என்ன செய்வோம்? ஒரு பின்னணியும் கிடையாத ஆளு எப்படி பெருமான் கொண்டாந்து நல்ல இடத்துல உட்கார வைக்கிறான்? முருகப்பெருமான் இல்லாம அவனின்றி ஓரணும் அசையாதுங்க. உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகளே இன்று வரையும். இப்போ புரிஞ்சிருச்சுங்களா? நம்ம குருநாதருடைய உருவத்தை பார்ப்பதில்லை, உருவத்தின் உள்ளே இருக்கின்ற பெருமானுடைய பாவனையை பார்ப்பது. இதுக்கு 4க்கு 4 விஷயம் இருக்குதுங்கய்யா. வகுப்புக்கு அந்த இடம் வருகின்ற போது நான் அதுக்கான விளக்கம் சொல்றேன். இப்ப பார்ப்போம். போற்றிசைத்தும் புகழ்ந்தும் புனிதனடி தேற்றுமின். தேற்றுனா தெளிவு. இப்போ யாரை கும்பலான்னு ஒரு முடிவு பண்ணணும். நீங்க யாரை கும்பலாம்? தெளிவில்லாதவங்க இருக்கிறாங்க, நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். வைத்தீஸ்வரன் கோயில் போனா ஒருத்தன், என் கூட இருக்கிற கிளாஸ் மட்டும் போனான், திரும்பி வந்தான்.
வைத்தீஸ்வரில் ஒரு ஆள் சொன்னாரு, அப்படியே நாகப்பட்டினம் போனாரு, ஒரு ஊதிட்டு வான்னாரு அப்படின்னா. அங்க போனான், தெரியும் இல்லையா, அது முஸ்லீம் இது. அங்க போய் நாகூர்ல திருப்பி வந்தான். அப்புறம் என்ன, இல்லைங்க அங்க போனா அங்க ஒரு சொன்னாரு, வேளாங்கண்ணிக்கு ஒரு தடி போயிட்டு வை, இப்படி போட்டுட்டு வாயா சரியாகும்னாரு. போயிட்டான். உனக்கு எது என் மனசுல நிக்குதுன்னா, எதுவும் நிக்கலன்ட்டான். எது நிக்கும்? வைத்தீஸ்வரன் கோயில் நிக்குமா, நாகூர் தர்கா நிக்குமா, வேளாங்கண்ணி நிக்குமா? இவோ அவன் தருவான்னு சுத்திக்கிட்டே வந்தா எவனும் தரமாட்டான். யானுனை தொடர்ந்து சிக்கு விரைவாக பிடிக்க. யாரோ ஒருத்தனை பிடி, யாரை பிடிக்கலாம்? பிடிச்சா புளியாங்கொம்புன்றாங்களே, யாரை பிடிக்கலாம்? தோற்றக்கேடு இல்லாதவன் இல்லைங்களா? தோற்றக்கேடு கிடையாது. முத்தொழிலையும் ஒருவனே செய்யக்கூடியவன், நம்மோடு ஒன்றாயும் உடனாயும் இருக்கிறவன், நம்மை பற்றி அறிந்து கொண்டு உடனே அருள் செய்கின்றவன் யார்? அதுதான் இந்த பாட்டு. இந்த எல்லா பாட்டும் கடவுள் வாழ்த்துல தெளிவுபடுத்துற. யாருக்கிட்டையும் போவேன் ஐயா, பெருமான்கிட்ட போ, பெருமானை பிடிச்சுக்கோ, அவன் தான் சரியான தலைவன், அவன் தான் முதல்வன், அந்த வழியில போனா உனக்கு பின்னடைவு இல்லை அப்படின்ற. அப்ப தெளிவு வேணுமா இல்லையா? சைவ சித்தாந்தம், திருமுறை, திருமந்திரம் உள்ளிட்ட எல்லாம் ஒரு தெளிவை தருகிறது. என்ன தெளிவு? சிவமே பெருந்தெய்வம், அவனை நீ வழிபாடு செய்ய அப்படின்னு சொல்லுது. பிற தெய்வ வழிபாடு இங்க இல்லை. இங்க அப்பர் சாமி பல இடங்கள்ல சொல்லுவாருங்க, அது சென்று நாம் சேருவோம் அல்லோம் சிறு தெய்வம், சிவபெருமான் திருவடிக்கே சேர பெற்றோம். நான் சிறு தெய்வம் வணங்க மாட்டேயா. யாரு? சிவபெருமான் திருவடிக்கே சேர பெற்றோம், அவன்கிட்ட தான் போய் பார்ப்பேன், அதுதான் வணங்குவானார். அந்த உரைப்பு இருக்கா? உரைப்பு இருக்குன்னு தான் இதெல்லாம் சொல்லுது. ஒன்றை பிடிங்க, எல்லாத்தையும் எல்லாரும் போய் பார்க்கலாங்க. எல்லாத்தையும் நவகிரகத்தை கூட வழிபாடு செய்யலாம். எல்லாத்துக்கும் ஒரு பார்த்து ஒரு வணங்க வைக்கிறது இல்லையா நம்ம? அதான். ஆனா 100 விழுக்காடு மனசுலே பதிய வைப்பது பெருந்தெய்வமாக இருக்கின்ற பெருந்தெய்வம் தான். எல்லாரும் அந்த காலத்துல பெருந்தெய்வம் தான் சார். சில பேர் சொல்ல மாடன், மாடத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராமத்துல மாடன் என்பது சிறு தெய்வம் அல்ல, பெருந்தெய்வம். மாட்டை உடையவன் மாடன். யாரு மாட்டை உடையவன்? சிவபெருமா தான். தோடுடைய செவியன் விடையேறிதான். மாடத்தி அந்த மாட்டு கூடவே இருந்து அவர் கூடவே இருக்கணும். யாரு? மாடத்தி, அவதான். இசைக்கி கேள்விப்பட்டீங்களா? இசைக்கி அந்த அந்த பக்கம்லாம் இசைக்கின்னு பேரு. இசைக்கிற இசைக்கிறவள். இவன் அம்மா இசைக்க ஓசை கொடுக்க அவன் ஆடுகின்றவன், அவன் கூத்தன். இது கூத்தி. எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் பெருந்தெய்வ வழிபாடுதான் இருந்திருக்கிறது. விவரம் புரியாமல் பின்னணி வந்தவர்கள் சிறு தெய்வம் என்று ஐயனார். ஐயன், ஐயன்னா தலைவன் அர்த்தம். யார் தலைவன்? ஒரே தெய்வம் அவன் தாங்க. அவன் தானே தலைவன். பேராற்றலும் பேரறிவும் பெரும் கருணையும் கொண்டவன் தானே தெய்வம். சரிங்களா? இதுல என்ன இருக்கிறது? ஆதி காலத்தில் நம்ம ஆட்கள் சரியான அவனுக்கு தெரிஞ்ச முறையில பேர் வச்சிருக்கான், அவ்வளவுதானே. அவன் எப்படி கண்டானா அப்படி பேர் வச்சிருக்கிறான், அவ்வளவுதானே. அதான் இந்த இடத்த சொல்றாரு, என்றும் சிவனடிக்கே செல்வம் ஆற்றியதென்று நான் பெறுகின்ற அனைத்து விதமான செல்வங்களும் இன்பங்களும் சிவபெருமான் திருவடியால் வந்தது. ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுன்னா நம்ம முயற்சியால கிடைக்குது. முயற்சியால கிடைச்சிருமா? முயற்சியும் இருக்கிறது, அதே நேரத்தில் பெருமான் கருணையும் இருக்கிறது. முயற்சிக்குரிய கூலியை தருகிறவன் பெருமான். உள்ளேருந்து பார்க்குறான், இவ்வளவு சிரமப்படுது, ஏதாவது நம்ம செய்யறோம். செஞ்சாங்கய்யா. அது மாதிரி சாதாரண ஒரு இடத்துல இருக்கிற நமக்கு ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன் நான், ஞான விதைகள்னு ஒரு புத்தகம். எல்லா ஞானிகளும் எப்படி ஞானியா மாறினாங்க. சாதாரண நம்ம மேலதானே இருந்தான் எல்லாரும். பட்டினத்தார் யாரு?
பாமன் சாமிகள், அருணகிரி இல்லைங்களா, எல்லாம் சாதாரணமாக தான் இருந்தாங்க. எப்படி மாறினாங்க? அதை கண்டுபிடிச்சி ஞான விதைகள் போட்டு இந்த வார்த்தையால் தான் அவங்க மாறினாங்க அப்படின்னு எழுதியிருந்தாங்க. தூர்தர்ஷனில் போய் கொடுத்தேன். அது முதல்ல நம்முடைய நூல் மதிப்புரையில வந்தது. அதை பார்த்துட்டு ஒருத்தர் வள்ளல் பெருமானா இவர் சரியா வருவாருன்னு ஒருத்தர் சொன்னார். அங்கேருந்து எனக்கு அந்த முகவரியிலேருந்து எடுத்துக்கிட்டு அங்கேருந்து எனக்கு அவெல்லாம் ட்ரெங்க் ஃபோன் தானே, 4 வீட்டு தள்ளி தான் இருக்கு, அந்த நம்பர் தான் கொடுத்தாங்க. அங்கே கூப்பிட்டாங்க, அவங்களும் மறந்துட்டாங்க. ஒரு கடிதம் வருது, நீ மேக்கப் டெஸ்ட் வாங்க, உங்களால் முடியும் அப்படின்னா. அப்புறமேல நான் போனேன். மேக்கப் டெஸ்ட்டு 4 பேர் வந்திருந்தோம். 4 பேருக்கும் டெஸ்ட் பண்ணாங்க. என்ன தான் ஷூட் ஆச்சு வள்ளல் பெருமானா நடிப்பதற்கு. அதே வெள்ளை உடைய போட்டு எல்லாம் இதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் கிடைக்குமா இல்லையா சந்தேகமாக இருந்தது. அப்படியே அமைதியாக தான் இருந்தான். அன்றைக்கி சாயங்காலம் அப்படியே அந்த ஸ்லைட்லாம் போட்டு டைரக்ட்லாம் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. என்னதான் முடிவு பண்ணிட்டாங்க சொன்னாங்க, ஊதியம் எதுவும் தரமாட்டோம், போக்குவரத்து செலவு தருவோம். எஸ்ன்ட்டேன் நான், இல்லைங்களா. 4 மணி அது கிட்டத்தட்ட பெரிய ஷூட்டிங், சினிமா ஷூட்டிங் மாதிரியே நடந்தது. விஜயன் ஒருத்தர் தான் சினிமா டைரக்டர், அவர் தான் எடுத்தார். ரொம்ப பிரமாதமாக எடுத்தார். நமக்கு தான் நடிக்கலாம் வரமாட்டேங்குது. இந்த முக கோணம் இப்படி ஒரு வரி சொன்னால் இப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கணுன்றான். இருக்கிறது ஒரு முகம் தானே, எங்கே அங்கே பார்க்கறது. அப்புறம் தான் லாங் ஷாட்டு, ஷார்ட் ஷாட்டு என்னென்னமாலாம் சொன்னாங்க. அவங்க சொல்றப்பெல்லாம் அப்படியே வசனத்தை பேசி அப்படியே நான் சாந்தமாக இருக்கிற ஆள், சாந்தமாக நடிச்சுக்கணும். நல்லா நம்பர் 1 நல்லா மாறி அது 4.5 மணி நேரம் எடுத்ததை 3 மணி நேரமாக ஆக்கி இன்னைக்கும் ஒவ்வொரு தைப்பூசத்தன்னையும் போடுறோம். நான் 2 பாடலை ஐயாவுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் குரூப்பில் போட்டு பாருங்க, நல்லா சிறப்பாக இருக்கு. என்ன நினைக்கிறேன்னு கேட்டால், நம்மையும் ஒரு பொருட்டாக பெறமான்னு ஆட்கொண்டு இருக்கிறான். என்ன காரணம்? யோக்கியமா இருக்கிறது. அவங்க கேட்கறாங்களோ இல்லையோ தெளிவா சொல்லிடணும். அவங்க மனம் புண்படாம மக்களோடு நடக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இறை உணர்வை ஊட்டி ஊட்டி அந்த ஆன்மாவை தெம்புடையதாக பலமுடையதாக மாற்றணும். அதான் இலக்கு. காசு பணம்லாம் 2வதுங்க. பெரும்பாலும் எங்கேயும் நம்ம காசு பணம்லாம் வாங்குறது இல்லை. கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். நான் நம்ம மடம் தருது இல்லைங்களா, நாங்கள் வந்துடுறோம். அப்புறம் என்ன இருக்கு? எங்கே போனாலும் ஐயா நீங்கள் அவ்வளோ தூரம் வரீங்க, இருந்தாங்க, அதெல்லாம் தேவை இல்லையா? ஏன்னா இதை வாங்கி பாவத்தை சுமப்பானா எனக்கு தெரியாது. இதனால என்னென்னலாம் வரும் நான் ஒரு தடவை பட்டுட்டேன். அனுபவம் தான் ஐயா. என்ன சொல்றீங்க? ஒரு கங்கைகொண்ட சோழபுரத்தில் பெரிய விழாங்க. அது எனக்கு 1 மணி நேரம் பேச கூப்பிட்டு 3/4 மணி நேரம் கொடுத்தான். மேடை நம்ம மினிஸ்டர் வர 1/2 மணி நேரத்தில் முடிச்சுக்கணும். பாருங்க, 1 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் தயங்கினேன். யோ நேரம் கழிச்சு இதையும் குறைச்சிருவான்ட்டான். பேசினாதான் காசு. கார் எடுத்துட்டு போயிருக்கிறான். பேசி முடிச்சோன்னா பேச்செல்லாம் எவனும் கேட்க மாட்டான். இறங்கினவொன்னா கவரை கொடுத்துட்டான். நான் ஒரு கடையில், நான் வழக்கமாக டீ சாப்பிட்ற ஆள், ஒரு கடையில் டீ சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரம்மா எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன், நீ தான் பாருங்க, எவ்வளோ வச்சுருக்க போகிறான் எனக்கு தெரியாதான்னு நினச்சேன். பார்த்தா பெருந்தொகை இருந்து போச்சு. கவர் மாறி வந்துட போகுது பாவம் இல்லையம்மா, இவ்வளோ தொகை எவங்க கண்டான். உடனே திருப்பி நானே போனேன். சார் கவர் வாங்கிட்டேன் அப்படின்னா. ஆமாம் உங்களுக்கு தான். இந்த விஷயத்தையும் சொல்லலை, அந்த விஷயத்தையும் கேட்கல. ஏன்னா சொன்னா வாங்கிட்டோன்னா எங்க வீட்டுக்காரமா சொன்னா ஜாகிரதையா பேசு, இதையும் கொடுத்து தொலைச்சிடாத. கவர் அங்க வச்சுட்டாங்க. கவர் வாங்கிட்டேன் சார்னா. உங்களுக்கு தாங்க, கையெழுத்து போட்டிங்களா? இல்லைங்க. போட்டுருங்க. போட்டுனா தொகை இருக்கு. ஆஹா, அடிச்சதெல்லாம் இருக்கு. எவன் எந்த ஜென்மத்தில் நான் கண்டாங்க. உடனே வந்தேன். காலையில் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. எங்கள் பசங்களாம் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல பெரிய ஹோட்டலில் தாராளமாக அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் சாப்பிடுன்னா. சாப்பிட்டு ஏப்பம் வரதங்காட்டியும் ஒரு 10 கிலோமீட்டர் வரணும். காரில் பெரிய சத்தம் ஏற்பட்டது. ஃப்ரண்டில் இருக்கிற டயரு தானாக என்னை கேட்காமலே போகுது. ஃப்ரண்டில் நான் மாட்டிட்டேன். டிரைவர் பக்கம் சீட்டு. டிரைவர் அப்படியே போட்டு கீழே இழுத்துட்டு போய் நிறுத்திட்டான். என்னையா ஆச்சு பாரு. அது ஒன்றும் சேர்த்துறியா? எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. அது ஒன்றும் சேர்த்து போயிடலாம். என்ன இல்லை சார், டயர் போயிடுச்சு, புது டயர் போடணும் அப்படின்றான். புது டயர் ஒன்றா போடாமனா 2 டயர் போடணும்னா இல்லைங்களா? இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்து வீட்டுக்கு வரும்போது 100 ரூபா மிஞ்சிருந்து சார்.
நம்ம ஊதியம் அவ்வளவுதான் தெரியுது பெருமானுக்கு. 100 1000 ரூபா மேய்ந்தது, அதுதான் நம்ம ஊதியம். ஒட்டுறதுதான். எங்க வீட்டுக்காரமா சொல்றாங்க, எவ்வளவு என் பேச்சை கேட்டு உயர்ந்துட்டாங்க பாருங்க, ஒட்டுறதாங்க ஒட்டும். எப்படி இருக்கு பாருங்க. நான் நினைச்சுக்கிட்டேன், நாம அமைதியா இருப்போம் சார், கொடுக்குறவங்க கொடுக்கட்டும் இல்லையா. மடம் சம்பந்தப்பட்டது, ஆன்மீக சம்பந்தப்பட்டது, சாமி கிட்ட இருந்து வந்தா அங்க ஒரு தொகை இங்க ஒரு தொகை வாங்கக்கூடாது. சரிதாங்களா? அங்கேயே நம்ம வாங்கிடுவோம், சரியா இருப்போம், நம்ம ஆட்டும் பயணத்திப்போம். தேவையான இடத்துல பெருமானா தந்துட்டு போறான் இல்லையா. அவன் கொடுக்கறது ஒட்டணும் சார். அவ்வளவு தொகை கொடுத்தானா ஒட்டுச்சா? நினைச்சு பாருங்க. அவன் கேட்டான், சார் நீங்க புண்ணியம் செஞ்சிருக்கேன். நான் டிரைவர் என்ன தப்பிச்சிங்க சார். என்ன கூத்து சார் இது. என் வாழ்க்கையில நினைச்சு பாத்தீங்கன்னா நானே ரொம்ப சிரிச்சிருவேன் சில இடத்துல. இவ்வளவு தொகையும் வாங்கி அரை மணி நேரத்துக்கு அவ்வளவு தொகை கொடுப்பானா, கவர்மெண்ட்ல தான் கத்துக்கிட்டேன் நான். தொகையும் வாங்கி அது நமக்கு ஒட்டாம போகுது, நீங்களும் தப்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஓ, இப்ப அதிகமா வந்தானா வேற ஒண்ணா ஆக போகுதுன்னு அர்த்தம். அதை கொடுக்காத இருந்தானா நான் வீட்டுக்கு வந்து ஒழுங்கா செஞ்சிருப்பேன். ஏன்னா வீட்டுக்கார அம்மாலாம் இரவு சாயங்காலம் நேரங்க அது, அவங்களுக்கு ஒரு வண்டியில ஏற்றி போய் வந்து எவ்வளவு சிரமம் அது. நான் என்னுடைய கெத்தப்பை காட்டுறது குழந்தையெல்லாம் பேர குழந்தைலாம் அழைச்சிட்டு போயிருந்தேன், நல்லா காட்டிடுச்சுங்க. இப்ப இது பாருங்களேன், எல்லா செல்வமும் பெருமான் திருவடிக்கே என்று, சிவனடிக்கே செல்வம் ஆற்றியதென்று மயலுற்ற மயக்கம். சில பேருக்கு தன்னால் வந்ததுன்னு நினைப்பான், தன்னால் வரல, அந்த மயக்கத்தை போக்கு. மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார். இது உன்னால் வரவில்லை, நீ செய்த புண்ணியத்தின் அடிப்படையில பெருமான் அருளியது அப்படின்னு சிந்தைய மாற்று. தானுடா என்னால் தான் வந்ததுன்னு நினைக்காம, நீ உன்னால வந்ததுதான் நாளைக்கு இன்னொன்னு உன்னால வர வைக்க முடியுமா? நினைச்சு பாரு. சிந்தையை மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றேனே. எல்லா செல்வமும் சிவபெருமாள் வந்தது என்று யார் எண்ணுகிறார்களோ அவர்கள் வழியை பின்பற்றி செல், அதுதான் உனக்கு நல்லதுன்ற. ஞானிகளை வழியே பின்பற்றுங்க அப்படின்னா அந்த பாட்டு. ஒரு முக்கியமான பாட்டை பார்த்துரும். 33 நல்ல செய்தியை இந்த பாட்டு சொல்கிறது. இந்த உலகத்துல நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்? மணி 4 தானுங்க. இந்த பாட்டோட நிறைவு செஞ்சு இந்த பாட்டு 33வது பாட்டு. பதி பலவாயது பண்டு இவ்வுலகம். பதினா இறைவன், பல இறைவர்களை கொண்டது இவ்வுலகம். எத்தனை இறைவர்கள்? ஒவ்வொரு ஊரிலும் ஒரு இறைவர்கள் இல்லைங்களா. பெரிய பெரிய இறைவர்கள் அவனும் உண்டாகி இருக்கிறான், விதவிதமா உண்டாகி இருக்கிறான் இல்லைங்களா. முதலைய உண்டாக்கி அதுதான் தெய்வம்ட்டான் ஒரு இடத்துல. இப்ப என்ன ஆச்சு? பதி இறைவன் பலவாயது, பல கொண்டது இந்த உலகம். விதி பல செய்தென்று. விதினா வழிபாட்டு முறை. எவ்வளவு வழிபாட்டு முறை இருக்கிறது? காலணியை கைட்டு விட்டு கோயிலுக்கு போறான் இல்லைங்களா. அன்னைக்கு அசைவம் சாப்பிடாம இருக்கிறான். ஆனா லண்டன்ல காலணியோடு தான் போறான், அன்னைக்குதான் அசைவம் சாப்பிடுறான். என்ன வழிபாடு? அந்த தெய்வம் இந்த தெய்வம் என்ன? எதை நான் பின்பற்றுவது? அது சொல்றாரு. விதி வழிபாடு பல செய்தென்று மெய்மை உணரார். பல வழிபாடு இருக்குயா, உண்மையை உணர மாட்டார்கள். ஒவ்வொன்றிலும் ஒரு உண்மை இருக்கிறது. எது அறம் என்பதை திருமந்திரம் சொல்லுகிறது. அது பின்னாடி நான் விளக்கமா சொல்றேன். அதை நான் ரொம்ப அருமையான இடம். எல்லா தேசத்துக்கும் இப்ப நம்ம செருப்பு இல்லாம போறோம், செருப்போட போறோம்னு என்ன காரணம்? விதி சொல்லுகிறது. திருமந்திரம் முதல் தந்திரத்துல அறம் என்ற தலைப்பிலே சொல்லுகிறது.
அடுத்ததுங்க, துதிபல தோத்திரம் சொல்ல வல்லாரும். சில பேர் துதிக்கிறாங்க, தோத்திரம் சொல்றாங்க, மந்திரம் சொல்றாங்க, மனசுல வேற ஒண்ணு என்றாங்க. உண்மையான தோத்திரமா அது? பாருங்க, துதிபல தோத்திரம் சொல்ல வல்லாரும் மதியில. மனசுல ஒன்ன வச்சுக்கிட்டு பெருமானை போற்றி புகழ்ந்தா என்ன நடக்கும்? சில கோயில பாருங்க, நான் தப்பு சொல்லல, சாமியை பார்த்து தீபாராதனை பண்ண போது நம்மள பார்ப்பாங்க இல்லைங்களா? நல்ல தொடர்ந்து கொடுக்கறவனை பார்த்து உயர்ந்த நிலையில கொண்டு போய் வைப்பாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது பாருங்க. அப்ப வித்தியாசம் காட்டுறாங்க. ஆனா தோத்திரம் சொல்றாங்க. என்ன இருக்கு தோத்திரம்? யாருக்கு? பெருமானுக்கு, ஆசாமிக்கா? மதியில. பெருமானுடைய சன்னதியில கர்ப்பகரத்துல நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு மந்திரமும் பெருமானுக்குரியது. இந்த ஆன்மா அங்க சொல்லுகிறது, அவ்வளவுதான். அது அதனுடைய பலனை யார் ஏற்பாடு செய்தார்களோ அவர்களுக்கு பெருமான் தருவான். அப்படிதான் அதனுடைய கான்செப்ட். அது இதுல இல்லை என்ன செய்யறது? ஆளுக்கு தகுந்த மாதிரி நீங்க தோத்திரத்தை மாத்தனா எப்படி இருக்கும்? தவறு அல்லவா? இப்ப பாருங்க, மதியில நெஞ்சனுள் வாடுகின்றாரே, அவெல்லாம் தன்னுடைய மனதிலே வைத்து கொண்டு துன்பத்தினாலே வாடுகிறார்கள். ஏன் வாடுறா? தோத்திரம் சொல்றா இல்லையா? பாருங்க, சரி, தோத்திரம் சொல்றோம் இல்லையா? சில இடங்கள பாத்தீங்கன்னா குருக்களே ரொம்ப மோசமான நிலையில இருப்பார். பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கைக்கு வாய்ப்பு இல்லாம தடுமாறுவார். சாமியே தான். அவன் குபேரன் கோயிலையே அந்த அவர் இருக்கிற ரொம்ப துன்பத்துல இருக்கிறார். என்ன காரணம்? வழிபாடு செய்தவர்கள் மோசமான நிலையில் இருக்கிறார்கள். என்ன காரணம்? மனமை மொழிகளால் வழிபாடு செய்யலன்னு காரணம். இங்க கீழப்படுவூர்ல அந்த கோயில்ல நாங்க போறோம், யாரும் கிடையாது. அவரு கதவு தோந்து உட்காந்துருக்கிறாரு. நான் போனவனே பார்த்தோன்னா பரிதாபமான நிலையா இருக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் உள்ள சுற்றி காட்டி அந்த வரலாறுலாம் சொல்லி நாங்கள்லாம் எல்லாரும் பஞ்சபுராணம், ஆளுக்கு ஒரு புராணம் பாடணும். நான் ஒன்று பாடினேன், வீட்டில் மருமக பொண்ணு ஆளுக்கு 5 புராணம் பிரித்து கொடுத்துருக்குறோம். அவங்க பாடுவாங்க. பாடின பிறகு நான் தீபாவளிலாம் பார்த்துட்டு அவர் தட்டில் ஒரு 100 ரூபா வச்சோம். அதிகமான தொகை. நான் பெரும்பாலும் 100 ரூபா வைக்கிறதில்ல, இருந்தாலும் நான் அவர் நிலைமையை பார்த்து வச்சோம். அவர் வாங்கிட்டார். என்ன செய்றீங்க, எப்படிங்க இருக்கீங்கன்னு. நான் நல்லா சௌக்கியமாக இருக்கிறேங்க. அவர் சொன்ன வார்த்தை பார்த்தா மோசமாக இருக்கிறாரு. சௌக்கியமாக இருக்கிறீங்க, ஒரு குறையும் பெருமான் எனக்கு வைக்கலைங்க. ஏன்னு கேட்டால் என் பொண்ணு யூஎஸ்ஏல இருக்கு. பாருங்க, பையன் சென்னையில் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் அவன் வேலைக்கு சேர்ந்துட்டான். என்ன இருக்கு நமக்கு? 2 பேருக்கும் கல்யாணத்தை பெருமானே பண்ணி வச்சிருவான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறான். பெருமான் மாதிரி ஒன்றும் இல்லைங்க. பெருமான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாம தான் பெருமான்கிட்ட இருந்து சேவை செஞ்சுக்கிட்டு இங்கே விட்டு போக மனசு இல்லைங்க. அங்கே போனாலும் நல்லா இருக்கலாம், இங்கே போனாலும் நல்லா இருக்கலாம். ஆனால் போய் என்னங்க செய்யறது? ஏசி ரூமில் படுக்கிறதுல என்னங்க இருக்கு? பெருமான்கிட்ட பாருங்க. அப்படின்னு இந்த பாட்டு பாடினாருங்க. நன்றுடைய ஆணை தீயதில் ஆணை நடைவெல்லேறு ஒன்றுடைய ஆணை பாட்டை பாடுறாரு அவரு. எப்படி இருக்கு பாருங்க. அப்ப அவரை நல்லா வச்சிருக்கானா இல்லையா? ஏன்? உண்மையா பெருமானை பிரியாமல் வாழுகிறார். அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் மேவினான் அவன். இவரு பெருமானை பிரியாம வாழறார். சார் கோயில்ல நல்லா இருக்கணும் சார், மக்கள் வராங்க, தட்டில் போறாங்களாம் பிரச்சனை இல்லை சார், வந்தா மகிழ்ச்சியா போறாங்கல்ல, குறைய சொல்லதான் சார் வராங்க. நம்ம அதுக்கு ஒரு கூட இருந்து துணை செய்வீங்க, ஆறுதலா 4 வார்த்தை பேசுவீங்க. வேற என்னங்க செஞ்சுட்டு போறோம் சொல்லுங்க? படிச்சதை சொல்ல போற, வேதத்தை ஆசீர்வாதம் சொல்ல போறேன், நல்லா இருங்க பரவாயில்லன்னு ஆற்றுப்படுத்த போறேன். இதுல விட வேற என்னங்க இருக்கு? இது பெரிய புண்ணியங்க. நான் புண்ணியமா இருக்கிறதால எங்க பசங்களாம் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்றாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஏன் இவர் வறுமையில இல்ல சொல்லுங்க? ஏன் இல்ல? மனமை மொழிகளால் உண்மையாய் வழிபாடு செய்தால் துன்பங்கள் வராது. துன்பங்கள் வராது. நீ மாட செஞ்சு பாருங்க. எதெல்லாம் துன்பம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் விலகி போயிடும்.
நம்மளை பெருமாள் மகிழ்ச்சியாக வச்சுருப்பான். பாருங்கள், அது யூஎஸ்ஏ போகுது. இவன் ஸ்டாலினில் இருக்கிறான், என்ன குறை பாருங்க. இது ஓசி தெரியும், அவங்க கேட்டான், அவங்க ஓசி, அவங்க அதர் கேஸ்டில் இருக்கிறாங்க. எப்படி கிடைச்சிது பார்க்கறதே ஆச்சரியமாக போச்சு. வீட்டுக்கு வாங்க அப்படின்னு என்னை அழைச்சிட்டு போனார். பக்கத்து தான் சென்னையில் உட்கார வச்சார். அந்த அம்மா காஃபி போட்டு கொண்டாந்து கொடுத்தாங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஒன்றும் குறையில்லை சாமி, பெருமாள் நம்மளை வச்சுருக்கிறான். ஏதோ நாங்கள் இருக்கிறத வடிக்கிறோம், சாமிக்கு படைக்கிறோம், அதே கொண்டாந்து சாப்பிட்டுக்கிறோம். யாராவது வந்து கேட்டால் தரோம். சிம்பிளான வாழ்க்கைன்றது, எளிமையாக எங்கள் வாழ்க்கை போகுதுங்க. இங்கே திண்ணையில் தான் 2 பேரும் படுத்துவோங்க. எப்போ வந்தாலும் கதவை திறந்துடுவோங்க. அதை விட வேறு வேலை என்னங்க இருக்குங்க? எப்படி இருப்பாருங்க? எனவே நாம் வந்து தோத்திரம் சொல்ல வல்லாரும் மதியிலர். மனசுல தெளிவில்லாம, மனமே மொழிகளால் உண்மை இல்லாம வழிபாடு செய்வதால் பயனில்லை என்ற இந்த 33வது நம்ம நிறைவு செய்கிறோம். ஒரு 5 கேள்வி கேட்குறேன், எழுதிங்க. அடுத்த வகுப்புல பார்ப்போம். சுமார் நாளை 5 கேள்வி. முதல் கேள்வி, கடலில் வைத்த அக்கினியின் பெயர் என்ன? எழுதிருக்கீங்களா? மனசுல இருக்கா? சரி, இப்ப சொல்ல வேணாம், நீ எழுதிங்க. கடலில் வைத்த அக்கினியின் பெயர் என்ன? பெருங்காயம் கஸ்தூரி. கஸ்தூரி யாரை குறிக்கும்? மனிதனுக்குரிய 5 கண்கள் யாவை? எத்தனை மாது? 3. 4வதுங்க. அவனின்றி மூவரால் ஆவது ஒன்று இல்லை. மூவர் யார்? மூவர் யாவர்? பாட்டு என்ன? 8, 6. கடைசி கேள்விங்க. ஆறு விரிந்தனன். 6 யாவை? ஆறு விரிந்தனன் 6 யாவை? முடிஞ்சிருச்சுங்களா? அவ்வளோதாங்க. நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா ஐயா? அடுத்த வகுப்பு எப்போன்னு ஐயா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போடுவார். அவசியம் வாங்க. புதிய அன்பர்களையும் சேர்த்துட்டு வாங்க. நல்ல ஒரு வாய்ப்பு இது. உங்கள் அனைவரையும் பாராட்டி நான் வழிபாடு செய்கிறேன். இன்றளவில் இன்றைய வகுப்பை அடியே நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அனைவருக்கும் என்னுடைய ஆசிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.